Hallelujah. 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 முடியே இல்ல, பிச்சுக்கலாமா தோணுது. எனக்கு இந்த அல்லேலியா சொன்னா மட்டும் காது கேட்காது. என்னங்க கேட்காதுங்கிறது உங்களுக்கு கேக்குதா? அல்லேலியா சொன்னா என் காது, நான் மதுரைக்காரன். நான் யாருங்க? மதுரைக்காரன். ஆமா, இந்த மதுரையில எல்லாம் காது கேட்காட்டா திட்டுவாங்க. காது கேட்காட்டா அப்ப எங்க ஊர்ல காது கேட்காதவங்க போயிட்டு அப்படியே கூப்பிடுவாங்க, ஏ அண்ணே அப்படி கத்துறேன்னா மரவாரன்னு காலி பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, அல்லேலூயா நீங்க நல்ல சவுண்டா சொன்னாதான் கொஞ்சமா எனக்கு கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உப்பே இல்ல, நல்ல பிரியாணி செஞ்சுட்டு ஊரே மணக்குது, நல்லா மணக்குது. ஆஹா பிரியாணி, ஓஹா பிரியாணி மணக்குது. போட்டாச்சு, உப்பு இல்ல, எப்படி இருக்கு? அல்லேலூயா. அண்ணே, அக்கா, அம்மா, தம்பி, தங்கச்சி, ஐயா, அப்பா, குழந்தைகளே, பேரனே, பேத்திய, என் மருமகளே, என் மருமகனே, என் குடும்பமே, நானும் என் வீட்டாரும் என்றார். நானும் என் வீட்டாருமே கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், யாரே நீ சேவிப்பாய் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. வர மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, உங்க வாழ்க்கையில அல்லல் போகணுமா? பிரச்சனைகள் மாறணுமா? கண்ணீர்கள் மாறணுமா? கவலைகள் மாறணுமா? துக்கங்கள் மாறணுமா? துயரங்கள் மாறணுமா? பண கஷ்டம் மாறணுமா? சண்டைகள் மாறணுமா? பிரச்சனைகள் மாறணுமா? சாபங்கள் மாறணுமா? மந்திரங்கள் போகணுமா? பில்லீஸ்வரிகள் போகணுமா? வன்கண் பலிக்காம இருக்கணுமா? ஒன்னே ஒன்னு சொல்லு, மலை ஏற வேண்டாம், ஈட்டி குத்த வேண்டாம், கால் மிதிச்சு நீ மலை போக வேண்டாம். ஒன்னே ஒன்னு சொல்லு, அல்லேலூயா சொல்லு. உன் வாழ்க்கையில அல்லலெல்லாம் அகன்று போய்விடும். இப்ப கூட வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அம்மா, நான் பிறப்பாலெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது, பிறப்பாலெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. நான் ஒரு கேரளா பிராமணர், கேரளா பிராமணர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா எனக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் அவ்வளவு தூரம். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா? 4 பேர். என்னங்க? 4 பேர். என்னங்க? 4 பேர். தலைப்பு என்னது? 4 பேர். கையை பிடி சொல்ல. 4 பேர். நான் கையை ஆம்பளை கையை பிடிக்கல, பொம்பளை கையை பிடிக்கல. அது பிடிக்காம கை இல்லையோ, கர்த்தருக்கு சும்மா கை பிடிக்க தப்பு இல்ல. ஒரு மனை எங்கே உண்டோ, ஒரு மனை எங்கே உண்டோ அங்கேதான் விடுதலை உண்டு. ஐயா, நான் சொல்றேன், 4 பேர். அந்த 4 பேரியா? அந்த 4 பேரு. நீங்க என்ன கேளுங்க, எந்த 4 பேருங்க? கேளு பாப்பா, எந்த 4 பேரு சொல்றேன். இல்ல, காது உள்ளவன் கேட்க கடவான். காது இல்லாம இருக்குமா? அல்லோ, இந்த காது இல்லங்க, மனக்காது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மூலமா கேட்கக்கூடிய காது உள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தெரிஞ்ச இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஒருத்தன் கேட்கிறான், ஐயோ 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, என்னே வரலையா? அட நல்லவனே, அவர் என்னைக்கோ வந்திருந்தா இத்தனை பாவி நரகம் போயிருப்பான் தாயா. இன்னி தாமதம் ஆகிட்டு இருக்காரு. நாளைக்கு மனம் திரும்பிடுவான், நாளை கழிச்சு மனம் திரும்பிடுவான். ஐயா, இன்னும் ஒரு வாரம் இந்த 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 மரத்தை வெட்டாத, இன்னும் எருவுட்டு, இன்னும் எருவுட்டு, இன்னும் எருவுட்டுன்னு சொல்லி
மரத்தையே வெட்டாத சொன்னா மனுஷனை கைவிட மாட்டாரியா. ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை, எல்லாரும் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா அவர் கால தாமதமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேத்து போன வாரத்துல ஒரு 3 துக்கமான தாங்க முடியாத துக்க செய்தி. 3 பிள்ளைகள், அவர் பேர் இளங்கோ. 3 பேரு 8 வயசு, 6 வயசு, 4 வயசு. இளங்கோங்கிற பிரதர் ஆர்ட்ஸ் வாங்க போயிருக்காரு. என்ன போயிருக்காருங்க? நம்ம நல்ல பொருள் தான். ஆமா, அந்த படம் சூப்பரா போட்டிருக்கு. இதை வாங்கி சாப்பிடுங்கள், உங்க வாய் ரொம்ப நல்லா பல்லெல்லாம் நல்லா சுவைக்கலாம் என்று போட்டிருக்கு அந்த ஆர்ட்ஸ் போட்டு. அப்படி தம்பி தம்பி தெரியுமா உங்களுக்கு? அந்த படத்திலே போட்டிருக்கும். வாய் அப்படியே கொள்ளஞ்சி அப்படியே கேழ்ச்சி வந்து கண்ணமே அப்படியே அழுகி போயிருக்கும். அதை தான் படத்தில் போட்டிருக்கான். அல்லேலூயா. வாங்க போனாரு, நாய் மேலே ஏறினாரு, கீழே விழுந்தாரு, மண்டை உடஞ்சி ரத்தம் காதில் வந்து இன்னைக்கு செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அவரு தான் அப்படி கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்லை, பொண்டாட்டி வேலைக்கு போறா, ஏதோ சின்ன பிரச்சனை, ஏதோ பின்னாடியே போயிருக்காரு. பின்னாடியே ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்கி வயசு மிஞ்சி போன 30 வயசு கூட கிடையாது, குழந்தை கூட கிடையாது. அவரும் ஹாஸ்பிட்டலில் மண்டை ஓடு உடஞ்சி காது ரத்தம் வந்து செங்கல்பட்டு அவசரம் கிடக்காங்க. அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சு 8 மாசம் ஆச்சு. செய்யார் பகுதியில் முக்கோரங்கிற கிராமம். என்னங்க முக்கோரம்? கேள்விப்பட்டிருக்கேன் தெரியல. செய்யார் முக்கோரம், இல்லை ஒரு எம்எல்ஏ கூட இருக்காரு, முக்கோரை எம்எல்ஏ ஒரு பேர் இருக்காங்க. அந்த ஊர் பையன் 8 மாசம் தான் ஆகுது. செய்யார்ல சிக்கன்லாம் வாங்கி வச்சு ஏதோ குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு அவர் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆனது எப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஸ்டார்ட்டே ஆகலை. கஷ்டப்பட்டு வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆனது. இந்த உழுவுவாங்கல்ல, இந்த இதெல்லாம் பெரிய இரும்பு இருக்கும் நீட்டா, இந்த இதில் என்ன சொல்லுவாங்க, டிராக்டர்ல பெரிய இரும்புல இருக்கும் இல்லையா, அதை வந்து ரோட்டில் அப்படியே கழட்டி வச்சிருந்தாங்களாம். அதில் போய் ஸ்பீடாக போய் இடிச்சு அதே இடத்துல அந்த பொண்டாட்டி 8 மாசம் கற்பனையா இருக்கும், பையன் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா என்ன சொல்ற, நீ எவ்வளவு பெரிய ஆளர், எவ்வளவு பெரிய ஆளர். எல்லாத்தையும் பிரதமரை படைச்சதும் எங்க அப்பா தான். அல்லேலூயா. முதலமைச்சரை படைச்சதும் எங்க அப்பா தான். எல்லாம் தேவ சாயல். அல்லேலூயா. வர மாட்டீங்க. அல்லேலூயா. சொன்னீங்கன்னா கிருபை அவ்வளவு தருவேன். என் கூட அல்லேலூயா, என் கூடவே வந்தீங்கன்னா வர்றவங்களுக்கு என்ன கொடுப்பேன்? மோட்ச பயணம் போகலாம். எங்க போகலாம்? மோட்ச பயணம் போகலாம். போற வழியில என்ன கொடுப்பேன்? கிருபையா போலாம். கார்ல வச்சிருக்கிறேன். கர்த்தர் சித்தமானா நான் பேசும்போதெல்லாம் என் கூட பேசணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீச்சர் சொல்லும் போது திருப்பி சொல்லி பாருங்க. அந்த பொண்ணு தான் மார்க் எடுக்கும். அந்த பொண்ணு தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரும். இல்லை, அங்கதான் கேங்கு லீடர் அவங்க தான். கேங்கு லீடர் அவங்க தான். நம்மளும் சில பேருக்கெல்லாம் வாய் சுளிக்கிறோம், வாயில கொஞ்சம் பல்லு வலிக்கும், கொஞ்சம் வாய் வலிக்கும். ஆனா இங்க இல்லை, எங்க ஊர்ல ஒரு அம்மா திருவிருந்து, என்னங்க திருவிருந்து, முதல் சர்வீஸுக்கு மருமக போச்சு. 2வது சர்வீஸுக்கு தண்ணி அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை தான் தண்ணி குழாயில வருமா. இந்த அம்மா பார்த்துச்சு, அங்க விட்ட மாட்டேன், ஏய் தண்ணி விடு, அப்படி இப்படி பயங்கரமா பேசிட்டு இருக்கு. உடனே மருமக வந்தாங்க. மருமகளே, இவளை பிடிச்சுக்கிடி, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இவளை வச்சுக்கிறேன். யாருங்க? யாருங்க? சர்ச்சுக்கு போறவங்க. அல்லேலூயா. 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 அதாவது பிரசங்கம் என்பது ஆண்டவர் பேசுறது. அல்லேலூயா. நம்மள சும்மா, நம்மள ரிமோட் யார் கையில இருக்குது? மத்தேயு 10:20 பேசுகிறது நீங்கள் அல்ல, அந்த நேரத்தில் பேசுகிறத பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஆதியாகம புத்தகத்துல 1ஆம் அது ஒரு சொல்லட்டுங்களா? ஒரு முக்கியமான விஷயங்க, முக்கியமான விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு தானே சந்தோஷம் அப்படிங்கிறீங்களா? இல்லை, எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நேற்று தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தை முடிச்சேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் வரைக்கும் படித்து முடிக்க தேவன் எனக்கு இந்த ஆண்டிலே கிருபை செய்தார். அல்லேலூயா. அட நீ படிச்சப்ப எனக்கு என்னைய? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களை கர்த்தர் நேசிப்பார். அல்லேலூயா. வேதத்தை சுமந்தார் கர்த்தர் உன்னை சுமப்பார். கடைசி நாட்கள்ல வெளிப்படுத்தல படிச்சு பாருங்க, நல்லா போட்டிருக்கு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டி
கட்டி ஆண் ரத்தத்தினாலே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் எதற்குள்ள பிரவேசிப்பார்கள். ஆமென். பரலோகம் எங்க இருக்கு? பரலோகம் எங்க இருக்கு? தப்பா சொல்றீங்க. பரலோகம் அங்கதான் இருக்கு. பரலோகம் எங்க வரப்போதோ? எங்க? இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவனும், இங்கே மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவனும் வாசம் செய்கிறாரே. அப்போ பரலோகம் எங்க? அங்கிருந்து இறங்கி வரப்போகுது. எங்க? கை தட்ட மாட்டீங்களே. வெளிப்படையில படிச்சு பாருங்க. காணுகிற வானம் சுட்டப்பட்டு பூமி அப்படியே அக்னிக்கு இரையாய் போயிடும். எல்லாத்தையும் அழிச்சுவார். எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்படி சீயோன் பர்வதம் இறங்கி வந்து, அப்ப இந்த ஊர்ல கடல் இருக்காது, மரணம் இருக்காது, நரகம் இருக்காது, எல்லாம் கட்டப்படும். 1000 வருஷம் அரசாட்சி. அல்லேலூயா. அது நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்? தேவனோடு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அவரோடு கூட ஆளுகை செய்வோம். யாரு? தேவ ரத்தத்தினால். அவருடைய வார்த்தை தான். என்னங்க? வார்த்தை தான். பைபிள்ல போட்டிருக்கு, அவர் நாமம் அவர்கள் மேலே தரிக்கப்பட்டிருக்கும். என்னங்க? அவர் நாமம் அவர்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கும். தரிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் புதிய வானத்துக்குள்ள, புதிய பூமிக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, 8 வருஷம் சபரிமலைக்கு போனவங்க. எத்தனை வருஷங்க? ஆமா, எங்க அம்மா பேர் ராமலட்சுமி. என்ன லட்சுமிங்க? ஆமா, பையன் பிறகு பார்த்தேன். எங்க அம்மாச்சி பொண்ணு பிறந்துச்சு. ஆனாலும் ராமர் வேணும்னு சொல்லி ராமருக்கு நேர்த்திக்கடன் படிச்சான். மனுஷர் சாப்பிட்டான் எங்க அம்மாச்சி. அப்ப என்ன படிச்சா? ஐயோ, பொண்ணு படிச்சு ராமருக்கு உத்தமாயிருந்து ராம லட்சுமின்னு எங்க அம்மாவுக்கு பேர் வச்சாங்க. அல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. எங்க அக்கா மதுரையில பிறந்துச்சு. எங்க அக்கா அதுக்கு என்ன பேரு? மீனாட்சி. என்ன பேருங்க? எங்க அக்கா பேரு மீனாட்சி. எங்க அக்கா மேல பாண்டிசாமி ஆடும். என்ன ஆடுங்க? ஆமாங்க. எங்க ஊர் பக்கம் போய் பாருங்க. மதுரை பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஐயாக்கெல்லாம் தெரியும். நாங்கள்லாம் மதுரை தான். நாங்கள் மதுரை பக்கம் தான். ஆமாம், ஐயா வந்து எங்கேயுமே சோறு கிடைக்காதுன்னு வேப்ப மரம் உச்சில் உட்கார்ந்த மனுஷன். எங்கே உட்கார்ந்த மனுஷன்? வேப்ப மரத்தை எடுத்துக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு அலைஞ்ச மனுஷன். அவரையும் தேவன் தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எனக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சொல்லி சீக்கிரம் முடி. வாங்கி வச்ச மீன் வேற மசாலா போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துருக்கிறேன். அது வேற ஃப்ரிட்ஜில் சுவிட்சை போட்டினாடு வேறு தெரியல. கரண்டு அடிக்கடி போகுது. சீக்கிரம் முடிச்சாதான் பொரிக்கலாமா, குழம்பு வைக்கலாமா, அடுத்து சிக்கன் வாங்கலாமா, வாங்க வேண்டாமா, போற வழியில தான் மத்தியான சாப்பாடே நாங்கள் பிளான் பண்ணணும். சீக்கிரம் முடிச்சுட்டு போய்கிட்டு அப்படின்னு யாரோ மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு, ஆகாமையின் கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் என் ஆண்டவன் வாசற்படியில் காத்திருப்பதே நலம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மத்தேயு படிச்சு பாருங்க, மார்க்கு படிச்சு பாருங்க, லூக்கா படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் நம்ம எல்லாம் சீக்கிரம் ஆராதனை ஒழுங்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு ஆமென் போற்றணும். அங்க பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் இரவும் பகலும் ஆண்டவர் பேசுறாரியா. ஜனங்கள் எந்திரிச்சு போகல, சாப்பிட போகல, டிபன் சாப்பிட போகல, யாரும் பசின்னு கேட்கல. ஆண்டவர் தான் சொன்னார், என் பிள்ளைகள் நடந்து போகணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கப்பா. என் பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மேல கரிசனை உள்ள ஒரே ஒரு தெய்வம். ஐயா, பாவம் பண்ணா கூட தேவன் காத்திருப்பாராம். என் புள்ள எப்ப திரும்பி வரும், என் புள்ள எப்ப திரும்பி வரும், எப்ப திரும்பி வரும். நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கையில் ஏந்தி, பிதாவே என் புள்ள பாவம் செஞ்சிட்டா, என் பொண்ணு பாவம் செஞ்சிட்டா, என் குழந்தை பாவம் செஞ்சிட்டா, இந்தங்க ரத்தம், இந்தங்க ரத்தம்னு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன் பாவத்துக்கு தண்டிச்சிட மாட்டார், உன் அக்கிரமத்துக்கு தண்டிச்சிட மாட்டார், உன் அநியாயத்தை பார்த்து இயேசப்பா கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் காத்திருப்பார். அழைத்த அழைப்பும் கிருபை வரவும் மாறாத ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். பாடிக்கிட்டே போயிட்டா அப்புறம் நைட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை. திங்கக்கிழமை தான் சென்னைக்கு போறேன். நான் நைட்டு விடிய என்ன பண்ணுவேன்? ஆமா, எனக்கு சோறு தண்ணி வேண்டாங்க,
இதுதான் எனக்கு என்னங்க, எனக்கு ஆகாரம். அல்லேலூயா. ஆமா, பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கணும் இல்லையோ, இதுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னங்க இதுக்கு, இதை என்னை ஞானி ஆக்குது மாத்திரமல்ல, என்னை பரிசுத்தப்படி என் குற்றத்தை, இது வந்து பைபிள் வந்து என்னுடைய கண்ணாடி. சொல்லுங்களேன், முன்னாடி இருக்கிற சொல்லுங்க பைபிள் என்னது, முன்னாடி இருக்கிற சொல்லுங்க பைபிள் என்னது, கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறேன். ஆகா, கரெக்டா வச்சிருக்கீங்களா கண்ணாடி? ஆகா, ஓஹோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த கண்ணாடியில என் முகம் தெரியுதுங்க, என் முகம் தெரியுது. அப்ப கண்ணாடி சொல்லுது, எப்பா இங்க கொஞ்சம் கரை, இங்க கொஞ்சம் சரியில்லை, இங்க கொஞ்சம் கண்ணாடி சொல்லுதுங்க. பைபிள் சொல்லும், நீ நடக்கிற வழி, நீ பழகுற ஃப்ரெண்டு, நீ பேசுகிற வார்த்தை, நீ எடுக்கிற சிந்திக்கிற சிந்தனையில இதெல்லாம் தப்புன்னு சொல்லும். என்ன சொல்லுங்க, கண்ணாடி சொல்லும், பைபிள் சொல்லும். ஆனா இதெல்லாம் யார் மாத்துறதுங்க? ஐயா, கண்ணாடி உன் அழுக்க காமிச்சுதான் கொடுக்கும், கண்ணாடி உன் அழுக்க எடுக்காது. நீதான் உன் அழுக்க என்ன பண்ணணும், நீதான் உன்னை சரி பண்ணிக்கணும். வேதம் உனக்கு கண்டித்து உணர்த்தும், தம்பி, அக்கா, என் புள்ள, என் அம்மா, நீ பண்ற தப்பு, நீ பேசுற தப்பு, இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நீ அடுத்தவங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. விபச்சாரம், வேசித்தனம், பொய், திருட்டு மட்டும் பாவம் அல்ல, வைராக்கியம் என்பது பாவம். மாற்றுங்க, வைராக்கியம் என்பது பாவம். தெரியுமா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம்? நீங்க மெசேஜே கிடையாது, மெசேஜே அமெரிக்கா வந்த, அமெரிக்கா வந்த எங்க தலைவலி வாங்கிறதுக்கா? அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போய் விடுவார்கள். என்ன சொல்ல சொல்லுங்க, ஆலோசனை, ஆலோசனை சொல்லணும். சொல்லுங்க, கிறிஸ்தவ இப்படித்தான் இருக்கணும். உடுக்க ஆம்பளை போற ட்ரெஸ் பொம்பளை போடக்கூடாது. கொலுசு போட்டா உங்க தலைய, உச்ச தலைய உடைப்பேன். இதெல்லாம் சொன்னா நாளைக்கு விசுவாசி வராது. இவரு சொல்ல மாட்டார், நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். இவரு சொல்ல மாட்டாரு, ஏன்னா நீங்க நாளைக்கு வர மாட்டீங்க. நான் நாளைக்கு வர மாட்டேன், நான் சொல்லிட்டு போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பைபிள் எடுத்தா நேராயும், பைபிள் எடுத்தா நேராயும். இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல், இன்னைக்கு அதான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன். பழைய குருடி கதவை திருப்பி ஆதியாகத்தை என்ன பண்ணிட்டேன். பைபிள் ஒண்ணுதாங்க, ஆனா ஒவ்வொரு வசனமும் ஆவிக்குரிய வார்த்தைகள் அர்த்தங்களை ஒவ்வொருத்தவங்களும் ஆவியாளர் பேசுவார். அல்லேலூயா. அதுல பாத்தீங்கன்னா இரண்டாவது வார்த்தையை படிங்க. இரண்டாவது வார்த்தை என்னங்க? பூமியானது மேல் வசனம் மட்டும் படிங்க, முதல் வசனம் அப்படியே படிங்க. ரெண்டாவது வசனம், முதல் வசனம். பூமியானது போதும். எப்படி இருந்துச்சுங்க? ஒழுங்கின்மை. என்னங்க? எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்கின்மை. ஐயா, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, பேரனே, பேத்தியே, உன் வாழ்க்கையில ஒழுங்கின்மையா இருந்தனா உன் குடும்பம், உன் தொழில், உன் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாம் வெறுமையா இருக்கும். கை தட்ட மாட்டீங்களோ? ஐயா, அம்மா, இது வேதம் என்பது நம்மளை ஒழுங்குபடுத்துவது. என்னங்க? சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்துவது. என்னங்க? நம்மளை நல்லா புரிஞ்சுக்கணும். சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். இப்ப நான் வெள்ளசட்டை போட்டு வெளியே போயிட்டு வர்றேன், எங்க வெள்ளசட்டை போட்டு இந்த ஆற்காடுக்கு போயிட்டு திரும்பி வேலூருக்கு வரும்போது, காட்பாடிக்கு வரும்போது என் சட்டை அழுக்காக இருக்குமா? அழுக்கு. நானும் அப்படி அழுக்க ஒட்டிக்கிறேன். எங்க நான் விரும்பாட்டினாலும் இந்த உலகத்துல பறக்கிற பாவங்கள், தூசிகள் என் சட்டத்துல என்ன ஆகும்? ஒட்டிக்கும். அப்ப என்ன பண்ண? சட்டை டெய்லி அதே போலதான். நீ விரும்புகளையோ, நீ செய்யலையோ, இந்த உலகத்தின் பாவம், இந்த உலகத்தின் அக்கிரமம், இந்த உலகத்தின் இச்சை, இந்த உலகத்தின் பேராசை, பொருளாசை எல்லாம் உங்ககிட்ட ஒட்டிக்கும். வாரம் ஈசாப்பினால நீ கழுவதான். சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். உன்னை சுத்திகரிப்பதுங்க.
நீ ஒரு வண்டி சரியில்லைன்னா எங்க போகுது? மெக்கானிக் ஷாப்புக்கு போகுது, டிங்கர் ஷாப்புக்கு போகுது. எங்க போகுதுங்க? டிங்கர் ஷாப்புக்கு போனாதான் அந்த கார் எப்படி வெளியே வருது? அழகாய் வெளியே வருது. அப்ப எங்க தட்டணும், எங்க நெளிஞ்சிருக்கு, எங்க ஓட்டையா இருக்குன்னு இந்த டிங்கருக்கு தான் தெரியும். எந்த டிங்கரு? இந்த டிங்கர். அந்த டிங்கர் சொல்லுவாரு, இந்த டிங்கர் சரி பண்ணுவாரு. அந்த டிங்கர் சொல்லும் போது இந்த டிங்கர் வந்து ஸ்பீக்கர். என்னங்க, இவர் வெறும் ஸ்பீக்கர் தான். வார்த்தை யாருது? அவரது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு போன வாரம் செஞ்ச தவறு, போன வாரம் பண்ண கெட்ட வார்த்தை, போன வாரம் வாங்கின லஞ்சம், போன வாரம் நம்ம தவறா பேசிட்டோம், இதெல்லாம் இந்த வாரம் சரி பண்ணுவதற்கு தான் சத்தியத்தை பிரகாரம் ஐயா என் வார்த்தையின்படி கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறவனுக்கு நான் யாரு? பரிகாரி. சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்றாங்க இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. அப்போ நான் என்ன சொல்றேன்? இயேசு பரிகாரி தானேங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஸ்டீபனுக்கு கேன்சர் வருது? இங்க உள்ள ஸ்டீபனை சொல்லல, நீங்க வேற தப்பாட்டு போறீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாலக்காக்கு பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர். என்னங்க, அண்ணாலக்காக்கு கிட்னி ஃபெயிலியர். இன்னொரு டேவிட்டுக்கு பாத்தீங்கன்னா சுகர்னால என்ன பண்ண முடியல, டெய்லி ரத்தம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்கெல்லாம் பரிகாரி இல்லையா ஆண்டவரு? ஹலோ, இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? சரி, யாத்திராகம் 15:26 படிங்க, 15:26 படிங்க. யாத்திரா புஸ்தகம் 15:20. ஆலோசனை சொல்றேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். 15:26 யாத்திராகம் புஸ்தகம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கேட்டு செய்து கை கொண்டால் ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பரிகாரி தாங்க. ஆனா என்ன பண்ணுமா? எல்லாருக்கும் பரிகாரி இல்ல. அவர் வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு யார் அவரு? கை தட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. சீக்கிரம் படிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. சகல நோய்களுங்க. சில பேர் சொல்லுவான், ஐயா அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, தலை வலிக்குது, மூக்குல சளி கொட்டுது. இப்படி ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு பலகீனம். ஆனா வேதம் சொல்லுகிறது படிங்க, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய நோய். என்ன நோய்ங்க? மூலம். யார் கொடுத்த? எகிப்தியருக்கு சாபத்து நிமித்தம் வந்தது மூல நோய்கள். அல்லேலூயா. பைபிளை படிச்சிருக்கீங்கல்ல? அல்லேலூயா. ராஜா பயந்து எப்பா இவன் பொண்ணை தொடக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுவாரு? அனுப்பி வச்சிருவார். இன்னொன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதை போட்டு படிங்க படிங்க படிங்க. வரப்பண்ணாமல் ஆமாங்க. அப்போ நம்மளை பகைக்கிறவங்களுக்கு யாரு? எகிப்தியர். அல்லேலூயா. அவருக்கு வர பண்ணுவார்களாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் எல்லா சகல வியாதிகளையும் என்னங்க அகற்றுவார். என்ன அகற்றுமா வேண்டாமா? சரிப்பா, நல்லா நான் கேட்கற மட்டும் புரிஞ்சுக்க. பைபிள் படிக்கிற நேரம் கிடையாது, வீட்டில் படிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். என்னங்க 15, 16, 12 அதிகாரம் தான். 15 வீட்டில் படிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துச்சா? ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துச்சா? சரி. சாராய்க்கு குழந்தை பிறந்துச்சா? சாராளுக்கு குழந்தை பிறந்துச்சா? சாராய் வேறயா? ஆபிராம் வேறயா? புரிஞ்சுக்கோங்க. ஆபிராமுக்கு 99 வயசு வரைக்கும் என்ன இல்ல? குழந்தை இல்ல. ஆபிராமுக்கு. சாராய்க்கு குழந்தை இல்ல. என்னங்க? ஏன் ஆண்டவர் சொன்னாரு, உற்பவ காலத்துல வருவேன், உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னானே. இந்த அம்மாக்கு கற்ப செத்து போச்சு, இந்த அம்மாக்கு கற்ப செத்து போச்சு, பால் கொடுக்கிறது கூட அவங்க என்ன இல்ல, பலன் இல்ல. இவருக்கோ ஆண்மை குறைந்து போச்சு, வயசாகி போச்சு, இனிமே நமக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் சொல்லி இந்த அம்மாவா முடிவு பண்ணிக்கிட்டு என் வேலைக்காரி கூட குழந்தைய பெற்றுக்க சொல்லி இந்த அம்மா சொல்ல ஒரு இஸ்மவேலை பெத்தா ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 1 படிக்கல, 17 1 படிங்க சீக்கிரம்.
ஆபிரகாம் ஆ, 99 வயதான போது போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, தரிசனமாகி. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படி படிக்கூடாது பிரதர். அது படிக்கும்போது சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம அண்ணன் தான் யாரு நம்ம ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி அலசி ஜெபக்குமார்னா ஒரு வசனத்தை அப்படி ஸ்ட்ராங்கா அப்படி பேசும்போது ஆக்ரோஷமா பேசுவார். அந்த வார்த்தை என்னன்னா 15:1 பாத்தீங்கன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன். கேடங்க பலன் அனுது நல்ல தெம்பு. அப்புறம் கேடங்க ஆபத்து வராதபடிக்கு உன்னை தாக்குறதுக்கு நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் கேடகமா இருப்பேன்னு சொல்லுவாரு. அதே 17:1 ஆபிரகாமே 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அப்ப என்னங்க அர்த்தம்? உத்தமனா இருனா, ஹலோ உங்களை தான் கேட்க முடியாது, தலையெழுத்து எனக்கு வேற வழி இல்ல, உங்களை பார்த்தா கேட்கிறேன். நீ எனக்கு முன்பதாக உத்தமனா இரு அப்படின்னா ஆபிரகாமே என்ன இல்லங்க சிஸ்டர் தான் சொல்றாங்க. உங்க வாய் எல்லா வாய் ஒன்றும் வர மாட்டேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் யார் இல்ல? உத்தமன் இல்ல. ஏன்னா அவங்க மனைவி சொல்ல பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க மனைவி சொல்ல கேட்டு என்ன பண்ணிட்டான்? யார ஆகால் எங்க இருந்து வந்தவ? எகிப்து தேசத்திலிருந்து அந்த ராஜா பொன்னையும் பொருளையும் ஆளையும் மாலையும் கழுதையும் ஒட்டகத்தையும் குதிரையும் பொன்னையும் எல்லாத்தையும் கொடுக்கும்போது, அடிமை பெண்களை கொடுக்கும்போது அந்த அடிமையில ஒருத்தி தான் இந்த ஆகால். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அடிமை பெண் ஆகாதவள் எகிப்து தேசத்திலே இருந்தவள். இவளை கொண்டு என்ன பண்றா? இவ சாராளு என்ன பண்றா சொல்லுங்க. குழந்தை பெத்துக்கோ. அது நம்ம அப்ப ஆண்டவர் சொல்றோம்னா இந்த வார்த்தை பாருங்க. 17 ஆபிரகாமே நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால முடியாத காரியங்கள் உண்டோ? தேவனால கூட இருக்காங்க. தேவனால கூட இருக்கா இல்லையாங்க? இருக்கா. கூட இருக்கா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கைத்தட்டு கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கருமீது நடந்தீரையா, கடல் புயல் அடர்த்தீரே. சொல்லுங்க. கருமீது நடந்தீரையா, கடல் புயல் அடர்த்தீரே. சாத்தானை சர்வ வல்லவரே. இதான் பாட்டு. ஒருத்தர் பாடுகார் பாருங்க, அவரை பார்த்தா நான் கேட்கலான்னு இருக்கேன். நடக்குமா நடக்காதா? ஹலோ, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவிசுவாசம் பார்க்கலாம். இந்த பைபிள் கிடையாது. ஆகும், கூடும், செய்வார், நடத்துவார், பாப்பேன், மோட்சம் போவேன், சுகம் கொடுப்பாரு, கருத்து மாறும், எனக்கு குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவேன், சர்ச்சை கட்டுவேன், ஜனங்கள் நிரம்புவார்கள். ஓ தேவ ஆலயம் நிரம்பப்படும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இந்த கிராமத்தில், இந்த தேசத்தில் கர்த்தரை கீழாக்காமல் மேலாக்குவார், கீழாக்காமல் தலையாக்குவார். இஸ்ரவேலின் வாழ்வை காண்பாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். என் வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவதில்லை. அல்லேலூயா. அத போய்கிட்டு நடக்குமா நடக்காது. உனக்கு நடக்காதியா? இந்த பாட்டு பாடினா வாழ்க்கை நடக்கவே நடக்காது. ஆண்டவருக்கு பிடிக்காதது விசுவாசம் இல்லாதது. ஆண்டவரை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். எப்படிங்க? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும். தெய்வத்தை மகிமைப்படுத்துறங்க. என்ன படுத்துறங்க? தெய்வத்தை ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேதுருவும் பர்னபாஸ் நினைக்கிறேன் 2 பேரும் யோவானும் எங்க போனாங்க? தேவ ஆலயத்துக்கு
போனாங்க. ஒரு நொண்டி என்ன பண்ணாங்க, சுகம் கொடுத்துட்டாங்க. கடைசியில என்ன பண்ணாங்க, எல்லாரும் பேதுரு மேல யோவான் மேல மாலையை போட வந்த போது அந்த பேதுரு யோவான் சட்டையை கிழிச்சுக்கிட்டு, அட முட்டாளுகளே, தெய்வத்தாயா சுகம் கிடைச்சது, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன், எங்களை கடன் பண்ணாத தெய்வத்தை கடன் பண்ணு. ஹalleluya ஹalleluya. ஐயா சாது சுந்தர் சிங் தெய்வம் உங்களுக்குன்னா, சாது சுந்தர் சிங் ஐயா, சுந்தர் சிங் சிங்ல இருந்து ஒரு ரட்சிக்கப்பட்டாங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க. அவ்வளவு வைராக்கியமானவர். ஹalleluya. ரட்சிக்கப்பட்டார் மனுஷன், உலகம் ஃபுல்லா ஊழியம் பண்றாரு. கேரளாக்கு ரிச்சால போயிட்டு இருக்காரு. கேரளால ரிச்சால போயிட்டு இருக்காரு. அந்த ரிச்சால போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ஒரு குழந்தைய தோல்ல போட்டு ஓடுறாங்க. அந்த அம்மா பின்னாடி ஊரே ஓடுது. இவர் ரிச்சால போனவரு டப்புன்னு இறங்கி அந்த அம்மா பிடிச்சிட்டாரு. ஊரே சொல்லுது, ஐயா அந்த அம்மா விட்டுறாதீங்க. ஏமா எங்கம்மா போற? ஐயா என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா, என் குழந்தை செத்து போச்சு பாருங்க ஐயா, என் புருஷன் கூட வாழாம இருந்தான் புள்ள இல்லைன்னு சொல்லி. எப்படியோ வந்தான், கொஞ்ச நாளைக்கு காத்திருந்தோம், ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தோடனே என் துக்கங்கள் மாறிச்சு, என் அவமானங்கள் மாறிச்சு, என் நிந்தனைகள் மாறிச்சு. சொந்த மதியை மதிச்சாங்க. என் புள்ள மேல உயிரே வச்சிருந்தேன், அந்த புள்ள செத்து போச்சு. இனிமேல் எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போறது இல்ல. இனிமே இந்த மானங்கெட்ட வாழ்க்கை, இனிமேல் எனக்கு உலகம் வேண்டாம். எல்லாரும் என்ன சமைப்பாங்க, நான் என் பிள்ளையோட சேர்ந்து சாக போறேன். அந்த மலையில வந்து ஒரு சொல்லி பாக்குறாரு, இந்த அம்மா என்ன விட்டுருங்க. ஊருக்காரங்க, ஐயா விட்டுறாதீங்க. இவர் விட மாட்டார். அந்த அம்மா, ஐயா என்ன விட்டுருங்க, பொம்பளை என்னதான் பண்ணுவா, சரிம்மா என்னமா வேணும், என்ன பிரச்சனை? ஐயா என் குழந்தை சேர்ந்து போச்சு, குடும்பம் குழந்தைய கோவத்துல ஐயா குழந்தைய வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரொம்ப சின்ன மலை, சின்ன குட்டி பாறை மேல ஏறி அப்படியே மேல பார்த்து, ஆண்டவரே காலத்து முன்னே யாரும் மறிக்க கூடாதப்பா, இந்த மகன் எதற்காக மறிக்கணும், ஏசப்பா இவங்க மேல உதவி செய்ய. சும்மா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இப்படி ஜவுனிட்டு இருக்காரு. தோல்ல படுத்து கிடந்த குழந்தை கண்ணை திறந்து அம்மானு கூப்பிட்டுச்சான். ஹalleluya. இது எல்லாரும் ஊருக்கு பார்த்தோங்க, இந்த ஊருக்கு பார்த்தோங்க, ஓ இவர்தான் தெய்வம் சொல்லி, இனிமே நீங்க தான் எங்க கிராமத்துக்கு தெய்வம், நீங்க தான் கண்கண்ட தெய்வம், நீங்க தான் எங்க குல விளக்கு, நீங்க தான் எங்க ஊரை காக்குற தெய்வம்னு அவர் மேல என்ன போட்டாங்க, துண்ணுல போட்டு குங்குமத்தை போட்டு மாலையை கட்டி, இதுதான் கோயில் ஆக்கப்பட்டான். அப்படியே ஒரு சொல்லி பார்த்தாரு, என்ன விடுங்கய்யா, நான் கேரளா ஊருக்கு போயிட்டு இருக்கேன், டைம் ஆச்சு. இல்ல உங்களை விட மாட்டோம், இங்க ஒரு கோயில் கட்ட போறோம், நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி இவரு மாலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அப்படியே திருப்பி அங்க போய் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே இனிமே இப்படி ஆயிப்பட்ட அற்புதம் எனக்கு வேண்டாம், நான் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்க வேண்டாம். ஏன்னா அற்புதம் செஞ்சது நீங்க, சுகம் கொடுத்தது நீங்க, உயிரை கொடுத்தது நீங்க. உங்களை விட்டுட்டு இந்த முட்டா மனுஷங்க என்ன போய் தெய்வம் ஆக்குறாங்க. அப்படியே ஆயிப்பட்ட அற்புதம் எனக்கு வேண்டாம், அப்படியே ஆயிப்பட்ட வல்லமைகள், அப்படியேப்பட்ட கிருபைகள் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஜெபிச்சவர்தாயா சுந்தர் சாது சிங். ஹalleluya ஹalleluya. நிறைய சாட்சிகள் இருக்காங்க சொல்லணும்னா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாதையா ஜேம்ஸ் ஐயா, இயேசுதாஸ் ஐயா, கன்னியாகுமரி அந்த கிருபாசன சபையோட தலைமை போதகர். ஓலப்பாயில தான் படுப்பாராங்க, ஓலப்பாயில தான் படுப்பாராங்க. கஞ்சி துவையல் தான் இன்னைக்கு வரைக்கும். அங்க போய் பாருங்க, அங்க உள்ள பாஸ்டர்கள் அதான் கஞ்சியும் துவையலும் தான். ஓலப்பாயில தான் படுப்பாராம். ஒரு போர்வை முன்னாடி போத்திக்குவார உடம்புல. ஹalleluya. கடைசி வரைக்கும் அந்த எல்லைக்குள்ள காலை வச்சுட்டா பிசாசு ஐயோ அவர் ஜெபிக்க விட மாட்டாராம். அந்த எல்லைக்குள்ள வந்தாலே பிசாசு ஓடிச்சியா, வியாதி போச்சு, கண்ணீர் அப்படியே நகைகளை தங்கங்களை உண்டியில கொண்டு போடுவாங்களாம். எப்படியாச்சும் ஐயா நம்ம ஜெபம் பண்ணிட மாட்டான்னு சொல்லி அவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு தேவ மனுஷன் சாது இயேசுதாஸ் ஐயா நம்ம ஊர்ல வாழ்ந்தாருங்க. நீங்க ஒண்ணு அமெரிக்கால போய் பார்க்க வேண்டாம், ஆப்பிரிக்கால போய் பார்க்க வேண்டாம். நம்ம ஊர் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல நல்ல ஊர். அந்த களியங்காவல் என்ன ஊர் அது, நம்ம களியங்காவல் பக்கத்துல அந்த ஊர் இருக்கு. அங்கதான் இருந்தாரு மனுஷன். கடைசி என்ன பயங்கரமா ஊழியம் செஞ்சு கர்த்தர் ஒண்ணுதான், இயேசு ஒண்ணுதான். கர்த்தர் ஒண்ணுதான், இயேசு ஒண்ணுதான். இரட்சகர் ஒண்ணுதான், பிதா ஒண்ணுதான், குமாரன் இயேசு ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவரும் ஒண்ணுதான். திரியேக தெய்வம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சரி போகட்டும். அப்போ இந்த இவர் என்ன பண்ணாரா, ஒரு நாள் எங்களை கேள்விப்பட்டிருக்கு, இதான் சொல்றேங்க. அவர் கையில காசுலாம் வச்சுக்க மாட்டார், கையில காசே வச்சுக்க மாட்டார். அவரையும் பண்டாரம் தானே, நடந்தே போவார். என்னங்க நடந்து ஆந்திரா வரைக்கும் போயிருக்காருங்க. நம்ம போயிடலாம், இதை தாண்டினா ஆந்திரா தானே, தாண்டினா
நம்ம போயிடலாங்க. இவர் எங்க கன்னியாகுமரியிலிருந்து ஆந்திராவுக்கு நடந்து போறோம், எத்தனை நடந்து போயிருப்பாரு இல்லைங்களா? நீங்க சொல்லுவீங்க, தம்பி சொல்லுவார் வாங்க கொஞ்சம் நம்ம நடந்து போகலாம். காட்பாடி தானே சித்தூர் ஆகிப்போச்சு, அவ்வளோதான். கத்திருக்காரு வேறு, சித்தூர் பஸ் ஸ்டாண்டு வேற, சித்தூர் பஸ் ஸ்டாண்டு வேற. அப்போ சித்தூர் இங்கேயே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், அவர் நடந்தே போன மனுஷன். ஒரு நாள் ஏதோ பஸ்ஸில் ஏறிட்டாரு, பஸ்ஸில் ஏறிட்டாரு. அந்த நடத்துற என்ன நடத்துற ஐயா சாமியாரே டிக்கெட் கொடுங்க. அப்போ சொன்னாங்க காசு இல்லை மகனே. யோ கிளவா ஐயா, நம்ம ஊர் பாஷை, எங்க ஊர் பாஷை மூஞ்சா பாரு. ஓ நான் சொல்லிட்டு இல்லையா கிளவையா, நான் ஓடி போனேன் காசு நாட்டம் என்னையெல்லாம் தூக்கிறோம். இறங்கிய போல அப்புறம் என்ன பண்ணாங்க, டிரைவர் வண்டியை நிப்பாட்டினா இவர் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல. வண்டி ஏங்க இது நடந்து, நான் பொய் சொல்ல வரல, எனக்கு என்ன வேலை வெட்டின்னு வச்சிங்களா? 10 லட்ச ரூபா வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்கிறவங்க நான். இந்த வேலை வெட்டி இல்லாமல் ஒரு நடந்த உண்மையை சொல்கிறேன். எனக்கு இப்போலாம் என்னதுமா, அப்புறம் மாறி நம்மளும் மாற முடியாதா இல்லைங்க? இப்போ அதான் ரொம்ப ஆசையாக இருக்குது பார்த்தேன். அப்படியே ஜோம் பண்ணலாமா, எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணலாமா. என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும். என்னை பார்த்தா டெய்லி ஊழியம், போன வாரம் ஊழியம், அதுக்கு முன்னாடி ஊழியம், எங்கே பார்த்தாலும் யாராச்சும். இவன் நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், இது வரைக்கும் ஊழியை நான் கேட்டு போனது இல்லை. வெக்கத்தை விட்டு கேட்டேன், உங்கள் சர்ச்சுக்கு நான் வரட்டு வாங்க அப்படின்னு. கத்தருக்கு சொத்தம் ஏன்னா எனக்கு தச்சு ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. என் பிள்ளை பாஸ் ஆகிட்டான். என் பிள்ளை என் மருமக இல்லை, அவதான் மக. அல்லேலூயா. எங்களை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்துல அவ்வளவு வேலை. நான் திட்டுவேன் என் பிள்ளைய. அப்புறம் அச்சா இந்த டீ சாப்பிடுங்கச்சா, அச்சா கஞ்சி குடிங்கச்சா. யாரு என் பையன் திட்டினா கூட மூஞ்ச 2 நாள் திருப்பிக்குவான், 2 நாள் திருப்பிக்குவான். ஆனா என் மருமகளை திட்டினா கூட அச்சா என்ன டீ சாப்பிடுங்கச்சா, அச்சா என்ன சோறு, அச்சா கஞ்சி என்ன உட்காருங்கச்சா. இப்படி சாப்பாடை வச்சுட்டு போக மாட்டான். எந்திரிச்சு உட்கார வச்சு சோறை போட்டு கொடுத்து நான் ஊத்திக்கிறேமா, இந்த ஊத்துறேச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளவு நல்ல பிள்ளைய என் ஒத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல மகள் கிரைசி. அல்லேலூயா. 4 பெண் பிள்ளைகள், மூத்த மகள் இவர். ஆண்டவர் இவளை தெரிந்து கொண்ட ஆட்சி குடும்பத்துல இருந்து இவர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த குடும்பமே ரட்சிப்புகளை நடத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 என்ன சொல்லி விட்டேன்? அப்பளம் கிருபாப்பளம். யார் சொன்னது யாரு? அக்காவா? அக்காவுக்கு ஒரு கட்டு அப்பளம். போயிட்டு பாத்துக்கடா, அக்கா பாத்துக்கடா, அக்காவுக்கு ஒரு கட்டு அப்பளம். அல்லேலூயா. இப்படி டப்புன்னு சொன்னா டிப்புன்னு அப்பளம் வரும், கிருபை அப்பளம் வரும். அல்லேலூயா. சரி, பஸ் விட்டு ஐயா இறங்கிட்டாரா? என்னாச்சு? பஸ் போகல. இந்த விசு உள்ள உட்கார்ந்தவங்கலாம் யோ சீக்கிரம் எங்க பஸ்ஸுக்கார பாக்குறான், மெக்கானிக் மாதிரி திறந்து பாக்குறாரு, இல்ல நல்லா இருக்கு. ஒருத்தர் சொன்னாராம், அந்த வயசான மனுஷன் வயிற்றுச்சு போயிருப்பாரியா, அதான் பஸ் ஸ்டார்ட் ஆகல. பார்த்தான், டிரைவரும் பார்த்தான், கண்டக்டரும் பார்த்தான். பஸ் போகனா ஆளு நம்மளை போட்டு கும்பிடுவான். சார் நேரா போய் ஐயா மன்னிச்சுக்கோங்க, பஸ்ஸை வந்து ஏறுங்கய்யா, தப்பா சொல்லிட்டோம். நீங்க தானே தம்பி யார சொன்னீங்க, இப்ப நாங்க சொல்றோம் வந்து ஏறுங்கய்யா. ஏறுனாரு, ஸ்டார்ட் பண்ணாங்க, பஸ் போச்சுங்க. அல்லேலூயா. இது நடந்த உண்மை சரித்திரம். ஏங்க நம்ம ஒரு இயேசுதாசா மாற முடியாதா? முடியாது தம்பி. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? எல்லாருக்கும் தன் வரங்களை கிருபைகளை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். நீ காத்திருக்கணும். நீ எதுக்கோ காத்திருக்கிற? வேலைக்கு காத்திருக்கிறோம், திருமணத்துக்கு காத்திருக்கிறோம், பிரசவத்துக்கு காத்திருக்கிறோம், வருமானத்துக்கு பேங்க்ல லோனுக்கு காத்திருக்கிறோம், கவர்மெண்ட் தர காசை வாங்குறதுக்கு ரேஷன்ல போய் காத்திருக்கிறோம், எல்லாத்துக்கும் காத்திருக்கிறோம். ஆனா அந்த தேவ சமூகத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் யாருங்க? அவர் நல்லவரா இருக்க கண்டுதான் இங்க ஒரு வெட்டு, பின்னாடி 18 தையல், பின்னாடி 18 தையல். மதுரையில் நான் மதுரையில் தான் வளர்ந்தேன். வெடிகுண்டு பாஸ்கர் யாருங்க? என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான். 21 வயசுல பேப்பர்ல போட்டாங்க அவனை. போலீஸ் விரட்டுது. அது ஆத்து படத்துலையா அழகுற ஆத்துல என்ன சொல்லுவாங்களோ அந்த படத்துல தான். ஆமா, 2 பக்கம் போலீஸ் வெளில மாட்டிக்கிட்டான். கீழே வரைக்கும் தண்ணி இல்லை, வெறும் பாறை. இருந்த பாம்பு எடுத்து வீசும்போது அவன் கையிலிருந்து பாம்பு கீழ் விழுந்து திண்டுமலை பட்டு 21 வயசுல மதுரை ஆத்து பட்ட நடு ரோட்ல செத்து கிடந்தான். யாரு? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐஜி பையனே கிடத்துவான், வெடிகுண்டு பாஸ்கர். அல்லேலூயா. இன்னொருத்தர் இருந்தாரு, தென்றல் மோகன். என்னங்க
அவர் தான் பாஸ். கையில் ரிவால்வர் வச்சுருக்கோம், பாஸ் அவர் தான். மாமா மாமான்னு கூப்பிட்டு நாங்களாம் அன்னைக்கு, நாங்களாம் யாருங்க அன்னைக்கு சும்மா கூட அப்படி சுத்தம் மாமா மச்சான் அப்படி காசு கிடைக்கும், அப்படி கூட சினிமாவுக்கு எல்லாம் பண்ணுவோம். அப்போ சொல்கிறேன் கத்த நல்ல ரொம்ப நல்லவர். நான் ரொம்ப ரொம்ப அப்படியே ஆப்போசிட். அல்லேலூயா. சரி, இவர் என்னாச்சுன்னா முனியாண்டி எஸ்ஏ 3:30 மணிக்கு மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் நடு ரோட்ல முனியாண்டி எஸ்ஏ 3:30 மணிக்கு ஓட விட்டு எங்க பாஸ் என்ன பண்ண சுட்டு கொண்டாங்க. பேப்பர்ல வந்த நியூஸ். அல்லேலூயா. இப்போ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வெடிகுண்டு பாஸ்கர் அவுட், டெண்டர் மோன பாஸ் அவுட், காக்கா தோப்பு கண்ணு அவுட், தவக்கா பாண்டி வெற்றி கொண்டுட்டாங்க. மண்டு முருகன் குண்டு முருகன் சொல்லிக்கிட்டோம்னா கஞ்சா ராஜி எசைக்கு முத்து எல்லாம் வாலின்றியா விசா வாங்கிட்டு உள்ள போயிட்டான். ஏன்னு சொன்னீங்கன்னா ஆட்சி மாறி போச்சு. ஆட்சி மாறி போனா ஆப்போசிட் ஆட்சிக்கு வந்துட்டான். அவன் வெட்டிடுவான், எங்களை என்ன பண்ணிடுவான், ஆப்போசிட் மாதிரி வெட்டிடுவான். இல்ல இவன் வெட்ட வந்தா என்கவுண்டர், எங்கங்க போலீஸ்காரன் சேட்டை பண்ணா சுட்டு கொண்டு அப்படின்னு ஆட்சி மாதிரி சட்டம் போட்டான். அப்போ ஒண்ணு எதிராளி தப்பிச்சிடோம்னா போலீஸ் என்ன பண்றோம், சுட்டுரும். இந்த மாதிரி வாழ்ந்ததில்ல நாங்களும் ஒரு ஆள். அல்லேலூயா. இங்கே வெட்டிட்டாங்க, பின்னாடி வெட்டிட்டாங்க, எல்லாம் ஜெயிலுக்கு வாலண்டரியா விசா வாங்கிட்டு உள்ள போயிட்டான். ஏன் சொல்லுங்க உள்ள போயிட்டாங்க? ஐயாக்கு ஒரு கெட்ட அப்படம். ஏன்னா வெளியே இருந்தா ஆப்போசிட் போட்டுருவான், இல்ல போலீஸ் சுட்டுருவான். ஜெயில இருந்தா உயிராட்சி பாதுகாப்புன்னு வாலண்டரியா விசா வாங்கிட்டு என் ஃப்ரெண்டுகள் நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா. நம்ம நேரத்துல தான் எனக்கு ஒன்றும் பண்ண பயம். ஒரு பக்கம் நம்மளே போட்டாங்க, அடுத்து போலீஸ் பிடிச்சிடும். அப்ப இந்த கஞ்சா அடிச்சா தைரியம் வந்துடும். என்ன வந்துடுங்க, நீங்க பாத்தீங்கன்னா வெட்டுறது கொட்டுறது கொலை பண்றது எல்லாம் இப்படி கஞ்சா அடிச்சுட்டா கஞ்சா அடிச்சு அந்த மனநிலை. லாரி வரும் பாத்தீங்களா, லாரியை தூக்கிடலாட்டான். என்ன பண்ணிடலாம், லாரியை தூக்கிடலாட்டான். அந்த மாதிரி ஒரு முரட்டு குணம் முடியாது, ஆனாலும் பண்ணிடலாண்டா செஞ்சிடலாண்டா ஒரு தைரியம் வந்து கஞ்சா அடிச்சா. அப்ப எனக்கு தைரியம் வரணும், என்ன அடிக்கணும், கஞ்சா அடிக்கணும். கையில காசு இல்லை, எல்லாம் தேடணும். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. அப்போ வந்து எங்க அக்கா எனக்கு ஒரு பேர் வச்சா. எங்க அக்கா மீனாட்சி, சொன்ன மீனாட்சி, திருட்டு பயம் உள்ள. என்ன பேருங்க, காசு எங்க இருந்தாலும் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி பார்த்தேன், வீடுலாம் தேடுனேன், காசு கிடைக்கல. எங்க அக்கா சொன்ன திருட்டு பயம் இல்லை, உனக்கு தெரியும் தாண்டா அம்மா 10 ரூபா முந்தால வச்சிருக்க அப்படின்னு. எங்க அம்மா தான் என்னை கெடுத்ததே. எங்க அம்மா தான் வீட்டுக்கு ஒத்த ஆம்பளை பிள்ளை என்னை கெடுத்ததே. தப்பு செஞ்சாலும் புள்ள செய்ய மாட்டான் சொல்லி முத்தம் கொடுத்து கீழேயே கட்டி பிடிச்சி எங்க அம்மா கூடயே படுத்துக்குவேன். இப்படிதான் முத மெட்ராஸ் வந்துட்டேன். தாலாட்டு கேட்குறம்மா படம், அதுல வந்து பாண்டியராஜ் அம்மா, சிவாஜி தான் அப்பா, அம்மா இறந்து போச்சு, சீனு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, வேலை ஏற்றி மதுரைக்கு அனுப்பிட்டாங்க. எங்க அம்மானா எனக்கு உயிர், எங்க அம்மாக்கு நானா உயிர். அப்படி எங்க அம்மா என்னை கெடுத்து குடிச்சாங்க. அல்லேலூயா. ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா கடைசியில் ஒரு பக்கம் போலீஸ் பிடிச்சிடும், இல்ல ஆப்போசிட் போலீஸ் தள்ளிடுவான். நான் தைரியமா இருக்கணும், கஞ்சா அடிக்கணும். அப்ப வேற வழி தெரியாம வீட்டுல போனா காசு இல்ல. எங்க அக்கா சொன்னா எங்க அம்மா முந்தாலன்னு எங்க அம்மாட்ட போய் கேட்டேன். எங்க அம்மா கேட்டா கொடுத்துரும். எங்க அப்பா பக்கா குடிக்காரு, எங்க அப்பா சூதாடி. குடிச்சு வந்து எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா தான் குட்பால். அப்படிங்க எங்க அப்பா குடிச்சு வந்தா எங்க அம்மா தூக்கி போட்டு நல்லா மிதிப்பாரு. அவர் போதை திருவரைக்கும் எங்க அம்மா போட்டு என்ன பண்ணுவாரு, எங்க அம்மா மிதிக்கணும். அப்படின்னா ஒரு போதை குடிச்ச மாதிரி இருக்கும். எங்க அம்மா தான் எங்க அப்பாவுக்கு ஊருகா. அந்த மாதிரி எங்க அம்மா அதுக்கு சோறா ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைச்சா போதும். எங்க அம்மா சனி ஞாயிறு வந்துட்டாலே வயிற்றுல அள்ள கட்டிக்கும். ஐயோ இன்னைக்கு என்ன புகம், என்ன அடி வாங்க போறோம், என்ன குடும்பம் எனக்கு புருஷன் வந்து எங்க அம்மா அள்ளு பயந்துகிட்டு உட்கார்ந்துருக்கும். அப்படி எங்க அம்மா 10 ரூபாய் பத்திரமா வச்சிருக்கேன். ஏன் புருஷனுக்கு சோறாக்கி போடாட்டினா அனுப்பான்னு சொல்லி அந்த எங்க அம்மாட்ட கேட்பேம்மா எனக்கு 10 ரூபா கொடுமா. தம்பி உனக்கே தெரியும்ப்பா, அழகாத்த அவங்க அப்பன் வந்துட்டு தூக்கி போட்டு மிதிப்பான், உனக்கே தெரியும். ஆமா, எங்க அப்பா தூக்கி போட்டு மிதிப்பாரு, பகல்லாம் மிதிப்பாரு, நைட்லாம் மிதிப்பாரு. விடிய காலில் பார்த்தா எங்க அம்மா தொட்டு கொண்டு காலை அப்படியே அமுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாப்பேன் எங்க அப்பா மேல தூக்கி போட்டு மிதிச்சா மனுஷன் காலை பண்ணி குடிச்சாதாங்க அவங்க அப்பா மிருகம். குடுக்காட்டினா உங்க அப்பனை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலேயே இல்லை. அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? எட்டி உதைக்கிறியா, உன் காலை விலகாம போயிடும். என்ன நடக்கும் போது குஷ்டம் வந்துருப்பாரு. என்னை அடிக்கிற எங்க அப்பா என்ன அடிச்சுக்க தெரியுமா நினைச்சிட்டியா? ஒன்னு அடிக்காம பக்கத்துல அடிச்சா அடி ஆடுவாங்க. ஒன்னு அடிச்சா வாய் மட்டும் கம்மல் இருப்பா, பக்கத்துல அடிச்சா அடி ஓடுச்சுன்னா என்ன சொல்லுங்க, உங்களை அடிச்சா நீங்க கம்மல் இருப்பீங்க. வீட்டுக்கு அடிச்சா தப்பு, நமக்கு ஆகாது.
அது வேற இடம். இந்த இடத்துல ஆகாது, அடி வாங்கணும். சாரா புருஷன் என்ன பண்ணலாம்? எப்படி கூட்டாலாம்? எப்படி கூட்டாங்க? என்ன கூட்டாங்க? எஜமான் இல்ல, புருஷன் எப்படி கூட்டாங்க? ராஜாவும் இல்ல. என்ன சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். ஆபிரகாமை ஆண்டவன் மாறே எப்படிங்க அடிப்பேன்னு சொன்னா அது தப்பு. ஆமா, அடிக்கிற கையை நம்ம என்ன பண்ணணும்? முத்தம் கொடுக்கணும். எட்டி எட்டி உதைக்கிற காலை தொட்டு தொட்டு கும்பிடணும். இவங்க தான் கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. இடுக்கமான உன் நல் நடத்தைகளால உன் கணவனை எச்சிப்பு நடத்த வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொன்ன பாருங்க, வைராகியம் என்பது பாவம், வைராகியம் என்பது பாவம். அல்லேலூயா. சரி போச்சுங்க. இப்போ என்னாச்சுன்னா காசு என்னாச்சுங்க? காசு கிடைக்கல. எங்க அம்மா கையில முந்தால இருக்கு. தம்பி தெரியாது, எங்க அம்மா கையில முந்தால இருக்கு. எங்க அம்மாவுக்கு கிடைக்கல. எங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த 10 ரூபாயை முந்தான எடுத்துட்டு போறேன். எங்க அம்மா எப்பயுமே திட்டது கிடையாதுங்க. ஏன்னா புருஷன் வந்தா சோறாக்கி போடணும், அது வேற வேதனை. எங்க அம்மா சொல்லிச்சு, விளங்க மாட்டேன். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே, பெற்ற தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். கையில 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 தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், பெற்ற தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லை. உனக்கு தெரிஞ்சவர் தான் ஆம்பூர் ஜான்ராஜ் ஐயா, பசுத்தவான் தேவ மனுஷன், ஒரு மந்திரவாதி குடும்பத்தில் இயேசுவை தெரிந்து கொண்டவர். அவர் எழுதின பாட்டு தான். அவர் எங்க வீட்டுக்கு சென்னைக்கு வந்தாங்க, நம்ம தங்குவாரு. ரொம்ப நல்ல ஒரு நெருங்கின ஒரு நல்ல தேவ மனுஷன் அவர். அப்ப அவர் எழுதின பாட்டு தான். அது ரொம்ப அவர் கூட நிறைய கிராமங்கள் ஐயாவுக்கு தெரியும். நாங்களாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம்? ஊழியர் பண்ணிருக்கோம். நாங்களாம் சேர்ந்து இவர் கொஞ்சம் என்ன காட்டிலும் தீவிரவாதி. என்ன காட்டிலும் நானாச்சும் 2 வண்டி இருந்தாலும் 1 வண்டி கொடுப்பேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது. 2 இருந்தா 1 இருந்ததே 1 வண்டி, அதையும் கொடுத்து வந்தார் மனுஷன். இங்க இன்னைக்கு போல பெரிய ஆளா இருக்காங்க. கை குழந்தை, அவன் கை குழந்தை, இவன் சின்ன பையன். எங்கங்க போறீங்க? காட்பாறை. காட்பாறை உனக்கு யார் இருக்கா? யாரும் இல்ல. அப்புறம் என்ன இயேசு ஊழியர் பண்ண போறியோ? பைத்தியமையா உனக்கு அப்படின்னு கேட்டேன். நல்ல சினிமா கம்பெனில சம்பாதிச்சுக்கிட்டு சொந்த ட்ரை கிளீனர்ஸ் அப்படிங்க, அவ்வளவு பெரிய சிட்டியில வடபள்ளி ஏரியால கடை, அதை தூக்கி தங்கச்சி கொடுத்தாச்சு, தங்கச்சி வீட்டுக்காரர் கொடுத்தாச்சு. இருந்த வேலையில வர்ற வருமானத்தை எல்லாம் ஒரு இருந்த 2 வீலர் கொடுத்துட்டு காட்டுப்பாடிக்கு போறேன்னு வந்தாரு. காட்டுப்பாடிக்கு இந்த காட்டுப்பாடிக்கு வந்தேன்னா திட்டுறையோ கொஞ்சம் வேலை பார்த்து எங்களை மாதிரி பண்ண இல்ல பிரதர். ஆண்டவர் இவங்க அதுக்கு மேல, இவர் ஒண்ணுனா இவங்க 2. சரிங்க, ஆண்டவர் சொல்றாரு செத்தாலும் இப்ப கூட ஜோமான பண்ணீங்களா? செத்தாலும் இங்கேயே சாவோம். ஆமாங்க. அல்லேலூயா. வந்தாங்க, யாரையும் தெரியாது, இயேசு நம்பி வந்தாங்க. நம்பின மனிதெல்லாம் கைவிட்டாங்க. அழைத்த தேவன் உண்மை இல்லவர், சம்பாதிக்கும்படி ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் எப்படியா பண்ண தெரியுங்களா? இருக்கிறது என்ன பண்ணாரா? உண்டாக்க மாட்டார். இல்லாததிலிருந்து இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவருக்கு படிச்சவன் தேவையில்லை, படிக்காத முட்டாள் தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா. நல்லவன் அவருக்கு தேவையில்லை, கெட்டவன் தான் அவருக்கு தேவை. ஏன்னா 1 தீமோத்தேயு 1:15 அழகாய் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இந்த பாட்டுல ஒரு அர்த்தம் வரும் பாருங்க. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் நாளத்திலே போட்டு விட்டீர். நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச அக்கிரமம், நான் செஞ்ச அநியாயம், நான் செஞ்ச வேசித்தனம், நான் செஞ்ச பொய், நான் செஞ்ச திருட்டு, நான் செஞ்ச களவு, நான் செஞ்ச எல்லா அசுத்தங்களுக்கும் எனக்கு ஒருவேளை எய்ட்ஸோ ஒரு என்னங்க நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த எய்ட்ஸ் வந்தவங்க எல்லாம் நான் போய் நாங்களாம் ஊருக்கு போயிருக்கோம் டிபி ஹாஸ்பிட்டல்ல. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த நாளைக்கு சாக போறாங்கன்னா அவங்க தூக்கி ஓரமா போட்டுருவாங்க. எங்க போட்டுருவாங்க? அவங்க தனி டிபார்ட்மெண்ட், அப்படி கண்ணாடி கிளாஸ். அப்ப நாங்களாம் போய் ஜோம் பண்ண போவோம். நாங்களாம் ஜோம் பண்ண போகும்போது அங்க இருந்து மூச்சு, நம்ம சாக போறோம், இவங்க
மற்றவங்க எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அந்த சாக போறவங்க ஏகிக்கிட்டு எங்கெல்லாம் பார்க்கறத இதே மாதிரி சென்னை டிபி ஹாஸ்பிட்டல்ல நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். பிரியமானவர்களே, நாளைக்கு சாக போறவன் எங்கெல்லாம் இப்படி பார்ப்பான். ஏன்னா நம்ம நல்லா இருக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய்ப்பட்ட வியாதி வந்து ரோட்ல தள்ளப்பட்டு நானும் ஒதுக்கப்பட்டு யாரும் என்னை கிட்ட சேர்க்காம இவெல்லாம் விலக மூச்சில முடிக்க கூடாது அப்படின்னு தள்ளி வச்சிருக்க நான் செஞ்ச பாவலாம். அப்படியாய்ப்பட்ட பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரா, மேல போட்ட திருப்பி கரைக்கு வந்துருன்னு சொல்லி காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே ஐயா, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தால் நீ மறப்பதில்லையே, தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் இயேசு மறப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாகி என்று என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாகி என்றும் என்னை சுமப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்றேன். வாங்கி வச்ச மீன் சிக்கன்லாம் ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாம வீட்டில் இருக்கும். நீங்க தைரியமா போய் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஏன்னா 3 நாள் ஆச்சான் ஒரு பையன்கிட்ட மீனும் கறியும், அப்படிதானே? அப்பமும் மீனும் அவன் ரெண்டு தானே மீன் கறி. எங்க ஊர்ல சொல்லுவோம் விளையாட்டுக்காரன், மீன் கறி, மீனும் கறி தான், மீனும் கறி தான். அப்போ இருந்துச்சு. 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் யார் கையில போச்சு? ஆமா, ஜனங்க திரும்பி வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சும்மா வரல, அப்ப தின்னு ருசி கண்டு வர்றீங்க. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, 3 நாளைக்கு முன்னாடி சுட்ட இட்லியும் மீன் ருசியா தான் இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இங்க உட்கார உட்கார அங்க இருக்கிற மீன் சிக்கன்லாம் நல்லா இருக்கும். உங்க வீடு என்னைக்கு சுவையா இருக்கும், உங்க வீடு எப்பயுமே சமாதானமா இருக்கும். நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும். எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் 122ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இருக்கா? நைட்டெல்லாம் வந்து அமுக்குதியா சொல்றவங்க யாரு? மேரி அக்கா. நைட்டெல்லாம் வந்து அமுக்குதியா சொல்றவங்க யாரு? எஸ்தர் அக்கா. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பைபிள் பொய் சொல்லுமா? உன் அலங்கத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அங்கீகரிக்க கொள்ள வேண்டும். இப்ப நீங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னா கண்டிப்பா வாய்க்கும். அதிகாரம் சொல்லு. ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 54ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை என்ன சொல்லுங்க? ஏசாயா 54:17. எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். சில பேர் சொல்லுவாங்க, வாதையுந்த கூடாரத்தை அணுகா. உங்களை பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? அல்லேலூயா, நடனமாடி ஐயா சொன்னாரா இல்லையா? இங்க வந்துட்டா நீங்க அதிகாரிகள் மறந்துடும். நீங்க உங்க துக்கம் யோவான் 16:20 உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். எல்லாம் மறந்துருங்க. நாங்களாம் மாலை போடும்போது எல்லாருமே சரணம் வந்து 108 சரணம். எத்தனை சரணங்க? சரணத்துங்க 108 சரணம். 108 சரணம் போடுற மாலை உத்தராட்ச கொட்டை எத்தனை தெரியுமா? 108 உத்தராட்ச கொட்டை 108 சாமிக்கு சரணம் 108. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் பாருங்க, சரணம் எங்க அப்பா எந்தெந்த கோயிலுக்கு கூட்டு போனாரு, என் குலசாமி எந்தெந்த சாமி, எங்க அம்மா எங்க ஜெயமுருகன் கோவில், எங்க ஊர் பிள்ளையார் கோயில் எல்லாத்தையும் கும்பிட்டு கடைசியில் எல்லா குருவாயூர் அப்பனே சொட்டாடிக்கிற பகவதிய எல்லாம் சொல்லும்போது கண்ணை மூடி நான் எந்த கோயில் போனது கோயில் சாமியை அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருப்பேங்க? பார்த்துக்கிட்டு இருப்பேன். கடைசியில ஓ சரங்குத்தி ஆளே அங்க இருப்பேன், ஓ 18ஆம் படியே அங்க இருப்பேன், தங்கக்கொடி மரமே தொட்டுக்கிட்டு இருப்பேன், சுவாமியை சுத்தம் பண்ண அம்பலமே சுத்திக்கிட்டு இருப்பேன், பஸ்ப குளமே அங்க இருப்பேன், சுவாமியுடைய சன்னதியேன்னு சொல்லும் போது என் உடம்பு நிக்கிறது எங்க வீட்டுல, ஆனா என் ஆத்துமா அந்த ஐயப்பன் அப்படி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் நான் அந்த தெய்வத்தை கும்பிட்டேங்க. வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வார். அல்லேலூயா,
கத்துறா, நீ போயிட்டு நீ கத்துறா. நாங்க என்ன ஒண்ணு மாதிரிலாம் கத்த மாட்டோம்டா. நாங்க புடிச்சு வச்ச யாரு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிள்ளையார் என்னங்க சொல்லுங்க? பிள்ளையார். பிள்ளை இல்ல, பிள்ளையார். என்னங்க யாருங்க? நம்ம ஏசப்பா தான். இன்னொரு மாதிரியா பாக்குறீங்க. ஏரோது ராஜா அந்த பிள்ளை யாருன்னு தெரியல. பெத்லகேம்ல பிறந்த பிள்ளை யாருன்னு தெரியல. நீங்க எல்லாம் போய் பார்த்து பிள்ளை யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. அப்ப யாருங்க பிள்ளை? யாரு? கை தட்ட மாட்டு. சாமி சாமிங்கிறீங்கல்ல, தமிழ தானே பேசுறேன். மீ சரிங்க. எனக்கு எங்க தெய்வம் முக்கோடி தெய்வம். அந்த அம்மா இந்த அம்மா வந்தம்மா போனமா புள்ளத்தம்மா கட்டத்தம்மா கேட்கறே. அம்மா வாமா போமா உட்காருமா. இது ஒண்ணு ரெண்டு இல்ல, கண்டிஷன் எங்களுக்கு. ஆனா எந்த சாமியும் சாவும் இல்ல, உயிரோடு மீண்டு வரல. யாருங்க செத்து மீண்டு வந்தது? அப்ப சாவு மீண்டு வந்தது மீ. அப்ப யாரு? இயேசு சாமி நல்லவர், நம்ம எல்லாருக்கும் ரட்சகர். ஓ இயேசு சாமி நல்லவர், நம்ம எல்லாருக்கும் ரட்சகர். இந்த அடுத்து நான் பார்த்துட்டே வந்தேன். ரோட்ல ஊழியம் பண்றாங்க. வாலிய பிள்ளைங்க பெண் பிள்ளை. அதான் பார்க்க டிவி தான் பார்த்தேன். இது டிவி பார்க்கவே இல்லை, டிவியே கிடையாது. அம்மா சொன்னாங்க போன்ல அந்த யூடியூப்ல அந்த ஊழியத்தை பார்த்துட்டே வரேன். ஊழியம் வரும், ஊழியமா பார்த்தா ஊழியமா தான் வரும். நீ அட்டூழியமா பார்த்தா அது வரும், அட்டூழியமா தான் வரும். நீ எப்படி பாக்குறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பசங்க அந்த மாட்டுக்கு ஆடுது பாருங்க ரோட்ல. நான் இப்பவே சொல்றேங்க, நானா யாராச்சும் இயேசு அப்படின்னு சொன்னா கையில காசு கொடுத்து வந்துருவேன். கையில காசை அந்த என்ன காசு என்னங்க அந்த பிள்ளைங்க மொத்தம் கொடுக்காம தோணும். எப்படிங்க உள்ள இந்த சில பேர் சொல்லுவா, நீ பொண்ணு மாதிரி செருப்பால் அடிப்பேன். பொண்ணு மாதிரி கிடையாது, பொண்ணேதான். உன்னைய பார்த்தா என் கிருபா தான், உன்னைய பார்த்தா ஸ்டெல்லா தான். என் மனைவியை தவிர எல்லாரும் எனக்கு சகோதரி மாதிரி இல்ல. மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவ. மாதிரி இல்ல, சகோதரி தான். எங்க அம்மா தான், என் தங்கச்சி தான். தங்கச்சி மாதிரினா நீ வேற மாதிரி. அல்லேலூயா. இந்த மாதிரில இடம் கிடையாது. அம்மானா அம்மா தாயா, அக்கானா அக்கா தான். இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இதுதாங்க அக்கா மாதிரி. அண்ணேமா அண்ணன் தான். உன் அண்ணனுக்கு வலிச்சா உனக்கு எப்படி வலிக்கும் அதே மாதிரி பைபிள் சொல்லுது, உன் சத்ருவ நேசி. உனக்கு துரோகம் பண்ணா அவனுக்கு என்ன பண்ணு? நன்மை செய். தீமை செய்யவனுக்கு நன்மை செய். என்ன சொல்லுது பைபிள்? பரிசுத்தமான வேதாகமம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேட்டரி பிடிக்கலாமா? ஐயா 11 மணி பேட்டரி பிடிக்கிட்டு அப்படியே நிக்கும், பேசிக்கிட்டே இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு சொல்லுவாங்க, எங்க சாமி நடராஜர். நல்லா ஐயா தப்பாடுறதுக்காக ஒண்ணு சொல்றேன், வந்து பாருங்க. 3:30 மணிக்கு என் பிரேயர் டைம். 3:30 மணிக்கு 9 மணிக்கு என் பிள்ளைகள்லாம் வந்துருவாங்க. என் பிள்ளைகள், எனக்கு ஆண்டு கொடுத்த பிள்ளைகள், என் கம்பெனியில் வேலை செய்ய எல்லாம் என் பிள்ளைங்க தான். என்னை முதல்ல ஐயா அப்பா தான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க பாத்தீங்களா? எல்லாம் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எல்லாம் அப்பா தான் கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப என் பிள்ளைங்க 9 மணிக்கு தான் எல்லாம் வந்துருவாங்க. நாங்களாம் ஜெபம் பண்ணி, இவன் திட்டுவான், சீக்கிரம் முடியா, நான் வேற வேலைக்கு போனேன், டியூட்டி போனேன் அப்படின்னு. யாரு? என் மருமகன். மருமகன். எப்படிங்க? மருமகன்னா மகனுக்கு அடுத்து மகன். மருமகள்னா மகள் வெளியே போயிட்டா இந்த மருமகள் வர்றா. என் மகளை வெளியே கொடுத்துட்டேங்க, அடுத்து எனக்கு ஒரு மகள் வரும், இவதான் மருமகள். அல்லேலூயா. அப்படியா பாக்குறாங்க? மருமக உள்ள வந்தா மாமியா வெளியே போயிரு, மாமியா உள்ள வந்தா மருமக வெளியே போயிரு. அது போல நான் ஏன் பார்க்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஹalleluya 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 ஹalleluya. அன்னையப்ப சாவான் திண்ணையப்ப காலியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியா போயிட்டானா நம்ம ராஜ்யம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி நல்லா கொண்டு போய் ஆலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னால் இந்த வேதத்தின் பிரகாரம் வாழ்றவங்களுக்கு தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் நினைச்சீங்க? சில பேர் சொல்றான் நடராஜ, சொல்லுங்களேன். அவங்க சாமிக்கு பேர் இருக்கும் நடராஜர். அட பாவி, தில்லையில அவர் நடனம் ஆடினார். என்ன ஆடினாரு? அப்ப என்ன பேர் வைக்கணும்? நடனராஜான்னு வைக்கணும்ல. நீ என்ன வச்சிருக்க? எங்க நடந்து போன? அவருக்கு காலை இருக்கு. என்ன இருக்குங்க? அவருக்கு வாகனம் காலை இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பாம்பு இருக்கு, ஈட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் பேர் என்னது? ஐயா, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, என் அன்பு பிள்ளைகளை, நடந்து நடந்து 33 வயசுல 3 வருஷம் காலில் செருப்பு இல்லாமல் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஏழை எளிய குஷ்டரோகளை நடந்து நடந்து ஊழியம் செய்த என் அப்பன் ஆண்டவராகிய ராஜாதி ராஜா நடராஜன். கை இல்ல சொல்றதுக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா தியாகராஜன். என்னங்க? என்ன ராஜனுங்க? எங்க சாமி முக்கோடி தியாகம் பண்ணுச்சு. 2 மனைவி, மண்டையில 1, பக்கத்துல 1, அப்பனுக்கு 2, சுப்பனுக்கு 2. ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது 7 மலை மேல காலை வச்சு பண்ணுவாங்க. அவங்க சாமி திருடிச்சான். சாரி, நாங்க கூட சாமி தான் ஆடும். அவங்க சாமியில எங்க சாமி தான் ஆடும். எனக்கு சோத்திரம். திருடிச்சான். நம்ம திருநாமத்துக்கு உள்ள வச்சு நம்ம உங்க பேர் நம்ம பரந்தாமன். நல்ல பேர். ஹalleluya. பரந்தாமன் நம்ம திருநாமத்துக்கு உள்ள வச்சுனான். இந்த சாமி திருடலாமா? பொம்பளை குளிக்கிறதா பார்க்கலாமா? பார்க்க மாட்டான். தூக்கி போஸ்கோ சட்டம். என்ன சட்டம்? போஸ்கோ சட்டம். ஆனா இந்த சாமியில எங்க சாமி பாருங்க, பரிசுத்த கண்ணர். ஹalleluya. பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஹalleluya. அவரெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. எந்த சாமியும் தியாகம் பண்ணலங்க. ஐயா, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். எல்லா சாமி கிட்ட எல்லாம் இருந்துச்சுங்க, கொடுத்துச்சு. என்ன கொடுத்துச்சு? அதையும் இதையும் அதையும் கொடுத்துச்சு. ஆனா இயேசு கிட்ட படுக்கிறது கூட என்ன இல்ல, படுக்கிறது அவருக்கு இடம் இல்ல. அவர்கிட்ட என்னங்க இருந்துச்சு? ரத்தமும் தண்ணியும் உயிரும். அதையும் கொடுத்துட்டாருங்க. இருந்தது ரத்தம், தண்ணி, உயிர். அதையும் நமக்காய் கொடுத்த தியாகம் செய்த என் அப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் தியாகம் செய்தவர். ஜனங்களுக்காக தன் உயிரையும் தன் ரத்தத்தையும் தன் ஜீவனையும் தியாகமாய் கொடுத்த ராஜாதி ராஜா எங்க அப்பா இயேசு ராஜா. அவர் தாயா தியாகராஜன். ஹalleluya. கை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya. இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் ஆலோசனை சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆலோசனை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காலத்துல பாவத்துல அக்கிரமத்துல அநியாயத்துல எங்க அம்மா நீலாம் வெள்ளங்கம்மான்னு சொன்னாங்க. என்னையும் கர்த்தர் விளங்கும்படி கர்த்தர் மாற்றினார். ஹalleluya. தாய் வெறுத்தா சொந்த பந்துகளா காரி துப்புனாங்க. முடி இங்க வச்சுக்குவே பங்கு, கையில காப்பு. ஐயா, நான் பண்ணாத சேட்டை கிடையாது. ரஜினிகாந்த் பைத்தியம். ரஜினிகாந்த் நட்ட நாடு சென்டரு, 4 பக்க தொண்டரு. இவர் முரளி படத்துல 4 டான்ஸ் குரூப். இங்க ஒரு பெல்ட், இங்க ஒரு பெல்ட், பேகி மாடல் பாவாடை மாதிரி இருக்கும் பேண்ட், பிரேக் எடுத்து ஆடிக்கிட்டு இருப்பேன். சினிமா துறையில எங்க லலிதாமணி மாஸ்டர் தான் என் டான்ஸ் மாஸ்டர். ரஜினிகாந்த் படம் காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே வீனஸ் ஸ்டுடியோ, வீனஸ் ரஜினிகாந்த் வீடு பின்னாடி வீனஸ் காலனி வீனஸ் ஸ்டுடியோ. அதுல வந்து அச்சாங்கு சக்கா சீனு ரஜினிகாந்த் எழுப்பணும், குளிர் கீழே உட்காரணும். இந்த பாட்டு எடுக்கிறாங்க. காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எடுக்கிறாங்க. எங்க ஆளு அப்படியே சிகரெட் 10 ட்ரிபிள் போய் சிகரெட் அப்படியே சுத்தி குடிச்சு போட்டிருக்காரு. நான் பார்த்தேன். அப்படியே தலைவரை பார்த்து அப்படியே தலைவரை பார்த்து முடிய சுத்தி ஆரம்பிக்கிறாங்க. சிரித்து நான் வணக்கம் போட தலைவருக்கு பொண்ணா குடிச்சுக்கிட்டோம் இருக்காரு. அப்படியே காலை போய் வச்சேன். காலை வச்சேன். காலில் சிகரெட்டை மாட்டிச்சு. ரஜினிகாந்த் குடிச்சு சிகரெட்டு அப்படியே 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 அப்படியே. ஏ மச்சான் மணி, ஏ காளி, பாத்தியா தலைவருக்கு எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு. எச்ச சிகரெட்டை மாத்தி குடிச்ச பைத்தியக்காரனா இருந்த என்ன இன்னைக்கு இயேசுவுக்கு நான் பைத்தியம் ஆகும்படி, இந்த வேதத்துக்கு நான் பைத்தியம் ஆகும்படி பைத்தியக்காரனா இருந்த என்னை கர்த்தர் இன்னைக்கு ஒரு பரிசுத்தவானாய் மாற்றும்படி இந்த வேதம் இப்படியாப்பட்ட பரிசுத்தவான்கள். அன்னைக்கு சொன்ன பாருங்க, என் ஃப்ரெண்டு பேரு வெடிகுண்டு பாஸ்கர், அருவா ஆறுமுகம். இன்னைக்கு ஃப்ரெண்டு
லாரன்ஸ் ஐயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஃப்ரெண்டு யாரு? இப்படி ஊழியக்காரவங்க. அன்னைக்கு ஃப்ரெண்டு யாருங்க? வெடிகுண்டு பாஸ்கர், அருவா ஆறுமுகம், கஞ்சா ராஜி, எசக்கி முத்து, தெண்டல் மோகன், குண்டு முருகன், மண்டு முருகன், காக்கா தோப்பு கண்ணன், தவக்கா பாண்டி, குடும்பத்தை நோண்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாங்க, எங்க அக்கா மேல பாண்டி சாமி வருமா. பஸ் போகும்போது அது எல்லாம் போட்டு பஸ் டிரைவர் ஒரே பிரேக் அடிச்சிருவான். பாண்டி சாமி மதுரை போய் கேட்டு பாருங்க. அந்த சாமி எப்படி பண்ணிருப்பாங்க? சங்கிலி வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. சங்கிலி வச்சு கட்டி சரக்கு சாராயம் சுருட்டு. நம்மளை மட்டும் குடியை கெடுக்கும் புகை நாட்டுக்கு அடப்பாவி. உங்க சாமிக்கு மட்டும் சரக்கு வச்சிருப்பீங்க, தம்மு வச்சிருப்பீங்க. உங்க சாமி இல்லை, சாரி எங்க சாமி தான் அது. நாங்கள் அங்கே தான் வந்து குறை சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரை குறை சொல்வது பாவம். மத்தையில போட்டிருக்கு, நீ குற்றவாளி என்று கர்த்தருடைய தீர்க்காம இருக்குன்னா மற்றவனை குற்றப்படுத்தக்கூடாது. கேட்டீங்களா? புரிஞ்சுங்களா? பாவம் நினைச்சிருக்கீங்க. அடுத்தவனை குற்றம் சொல்லுவது நீ குற்றவாளியா மாறிடுவான். உன்னை கடவுள் குற்றம் தீர்க்காம இருக்க நீ யாரை பண்ணக்கூடாது. உன் மாமியாவையோ நாத்துனாவையோ உன் குழந்தைனாரையோ உன் புருஷ வீட்டா உன் வீட்டு என்ன ஒண்ணு புரிஞ்சுங்க. யாருக்கு தெரியல, சொல்லாம போக மாட்டேன், சொல்லலாம் போக மாட்டேன். என்னைக்கு சொல்லாம போறதில்ல. கஷ்டப்பட்டு புருஷன் ஆம்பளை பிள்ளைய வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் வச்சாச்சு. ஏதோ கொஞ்சம் கஷ்டத்துல பொண்டாட்டி எங்க இனிமே இருக்க மாட்டேங்க, ஆத்தாவுக்கு போறேங்கிறா. என்ன பண்ணுவான்? பொண்ணை வேற பத்தாச்சு. அம்மா இருக்க முடியும், பொண்ணு இருக்க முடியுமா? முடியாது. அம்மாவும் பிரிய முடியாது. சரி வாடின்னு சொல்லி தண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். தண்ணி கொடுத்தனா போயிட்டார். அங்க போனா இவர் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஏங்க என்ன இன்னைக்குதான் ரொம்ப ஏங்குறா. வாம்பா போம்பா இந்த துவம்பா இந்த குடும்பா இன்னைக்கு ஏங்கன்னு ஏங்குறாரு. என்னம்மா சொல்லுமா? எங்க பாம்பேல இருந்து மாமா நம்ம கல்யாணத்துக்கு வரல, பேசாம இருந்தாரு. இன்னைக்கு எங்க மாமா, எங்க அக்கா பசங்க, எங்க அம்மா வீட்டு எல்லாரும் வர்றாங்களாம். என்னடி பண்ண? எங்க இன்னைக்கு வேலைக்கு போ. அடியே கையில காசு இல்ல. காசு கையில என்னது? மோதிரம். ஆமா மோதிரம் கொண்டு வைங்க. அன்னைக்கு மோதிரத்தை வச்சாச்சு. மாமா வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. ஆட்டம் பாட்டம் போட்டாச்சு. ஐயா பாதி பரிசு காலியாச்சு. ஐயா என்ன பண்ணிட்டாரு? திருப்பி வேலைக்கு போயிட்டாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு இந்த ஆயாக்கெல்லாம் பேரனை பார்க்க வேண்டாமா? பேரனை பேத்தியை பார்க்க வேண்டாமா? இந்த பிள்ளைய பெற்று தாரவாக்கு கொடுத்தாரு. அக்கா புண்ணியவதி, நீ பெக்காட்டினா நீ 2 பெற்றிருப்பிய. நீ 2 பெத்திய. அது உன்னை யாரு பெத்தது? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? நீ 2 பெத்திய. அந்த பெக்கிறதுக்கு அங்க ஒரு பெத்து போடுறாங்க. நீங்க 2 பெத்த கத்தருக்கு. ஆமா அக்கா தான் கைத்த 2 அக்கா 2 கைத்த அக்கா உண்மையை சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. இப்போ இவங்க எல்லாம் வரும் போகும்போது அவங்க கையில மோதிரத்தை கழட்ட வச்சு எங்க மாமா ட்ரெஸ் சினிமா பொருட்காட்சி எல்லாம் ஆட்டம் போட்டாச்சு. மோதிரம் ஸ்டேட்டுகளுக்கு போயிடுச்சு. 2 மாசம் கழிச்சு தன் மகனை பார்க்கணும், தன் பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும். கொஞ்சம் முறுக்கு, கொஞ்சம் கடலை மிட்டாயெல்லாம் பேப்பர்ல சுத்திக்கிட்டு அப்படி வரும்போது அந்த கதவை திறக்கிற சவுண்ட மருமக பார்க்கிறா. மாமியாவும் மாமனா நேரம் உள்ள போய் படுத்துட்டான். புருஷன் வந்தார். ஏண்டி? எங்க அம்மாவும் எங்க அப்பா எங்க என்னன்னு தெரியலங்க, காலையில இருந்து தலைவலி, என்னால எந்திக்க கூட முடியலங்க. என்ன கவி சக்தி தூங்க கொடுக்க ஒரு மாத்திரை வாங்கி கொடுங்க. பார்க்கலாம், மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல. நேரம் போனாக்கமா டீ வாங்கிடுவா. ஏன்டா செல்ல நீ போய் கஷ்டப்படுற? பரவாயில்லடா, இந்தடா என் பேத்திகளுக்கு என் பேரங்களுக்கு இந்த முறுக்கெல்லாம் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனாங்க. அவங்க இருதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இது நீங்க கிடையாதுங்க, எங்க ஊர்ல அப்படி இருக்கிறாங்க. போய் கட்ட மாட்டீங்களா? உங்களே சொல்லுங்க. ஐயா, அம்மா, அண்ணே, தம்பி, என் அன்பு குடும்பங்களை, நீங்களே என் குடும்பம். இங்க பார்க்கிற எல்லாரும் நித்தியத்துல பார்க்கணும். ஒருவர் கேட்கப்படும், ஒருவர் கேட்கப்படும். அந்நியனை உபசரிக்க பழகுங்க. மாமியா உபசரிக்க மாட்டேங்கிறேன், நாத்தனா கூட அன்பு செலுத்த மாட்டேங்கிறேன். எங்க பிரவேசிப்பார்? எங்க பிரவேசிப்பார்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான் ஆட்டுக்குட்டி
குட்டியான நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான் சீயோனுக்குள்ள பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் தப்பு பண்றோம், எங்கெல்லாம் தவறு பண்றோம், வசனம் நிறைவேற மாட்டேங்குது, வீட்டுக்குள்ள வேசனமா இருக்கு, என்னாகுமோ? என்னாகுமோ? 23 யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னாகும்? 24:1. உனக்கு விரோதம் எந்த ஆயுதம் வாய்க்காது, எகிப்துக்கு வர பண்ண எந்த ஒரு வியாதியும் நான் உனக்கு வர பண்ணேன். யாத்திராகமம் 15:26, உபாகமம் 10, உபாகமம் 7:15. சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன பண்ணுவேன்? விலக்குவேன். படுக்கையில வியாதியா கிடக்கிற உன் படுக்கை முழுவதும் சங்கீதம் 40:3 உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவான். சங்கீதம் 91:10 சொல்லுகிறது. எல்லாருமே பாடுவாங்க. வாதை இருந்த கூடாரத்தை அணுகாது மகனே. அப்படியே பட்டு பைபிள்ல படிங்க பாப்போம். படிங்க 91:10 படிங்க. 91:10 சங்கீதம் நீங்க படிச்சோமே. 91:10 படிங்க. யாரு படிச்சது? முத படிங்க. ஃபர்ஸ்ட் ஆகையால யாரும் ஜெபம் பண்றது இல்ல. வாதையா போட்டிருக்கு. ஆதலால் போய் சொல்லாம இருந்தனா, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுனா, பாவம் செய்யாம இருந்தா, போய் பேசாம இருந்தா, இந்த வேதத்தின் வார்த்தைகளை நீ கை கொண்டு இருந்தா, ஆதலால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. இன்னைக்கெல்லாம் செய்யறது இல்ல, பொய் சொல்லிடுறது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசிடுறது, எப்படியா அதெல்லாம் உலகத்துல பழைக்க முடியாதுங்க. இப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுனா தான் நீ ஒண்ணு புரிஞ்சுக்க. நான் சத்தியம் சொல்ல போறேன். ஹலோ ஹலோ இருக்கீங்களா? ஹலோ இருக்கீங்களா? ஹலோ அலையா சொல்லுங்க. ஹலோ ஹலோ. பூமியில தரித்திரவான்கள், பரலோகத்துல யாரும் பாக்கியவான்னு சொல்லிக்கலாம். எப்படிங்க? பூமியில தரித்திரவான்னா எப்படிங்க? நம்ம ஒண்ணுமே சம்பாதிக்க, நான் கூட தப்பானதுக்காங்க நிறைய சம்பாதிக்கிறேன். எங்க ஐயாக்கெல்லாம் தெரியும், லட்சங்கள் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஒண்ணு வரும்போது என்ன இருக்காது. எங்க பையன் சொல்லுவான், ஆமா டாடி இப்படியே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருங்க, எல்லாம் என்ன பார்த்தா பிடிக்க முடியும், இவருக்கே பிடிக்கும் சார், இவருக்கே பிடிக்க முடியாது, மறுமணிக்கே பிடிக்க மாட்டேது, எல்லாம் கொடுங்க எல்லாம் கொடுங்க. ஆமா, அன்னைக்கு போய் சாக்லேட்லாம் ஒரு 2000 வாங்கிட்டு போயிட்டேன். நம்ம இங்கே போவோம், மாசம் போயிடுவோம். கடைசி வாரம் இந்த திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மருத்துவ பாடி சேத்தம் 2 கிராம் போயிடுவோம். நான் சும்மா போக மாட்டேன். நான் போன சாக்லேட்டு, பேனா, பென்சிலு, அலிலப்பரு எல்லாம் வாங்கிட்டு போட்டுருவேன். ஏன்னா சின்ன பிள்ளைகளை பார்த்தோன்னே கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களை பார்த்தாலே ஓடி வந்துருங்க. அந்த கிராம ஜனங்களே அது மட்டும் இல்ல, கிருமி அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு கட்டு கொடுக்கும், எல்லாத்துக்கும் ஒரு கட்டு. அப்ப நாங்க எப்ப வரோம் என்ன பண்ணுவாங்க ஜனங்க? காத்திருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாத்தையும் கொடுக்கும்போது நம்ம யாரா இருப்போம்? யாரா இருப்போம்? கை தட்டிங்க அம்மாக்கு. எங்க அம்மாக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு அவங்களுக்கு கணக்கே கிடையாது. கத்தருக்கு சாரிங்க பார்க்கிறோமா அல்ல. அப்ப கொடுக்கிறவங்க பத்தி என்ன இருக்காது? ஐஸ்வர்யம் இருக்காது. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கொஞ்ச நேரத்தில். ஆனா கொடுக்கிறவங்க தான். இந்த பூமியில நீ கடவுளுக்காக கொடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அந்த பலனை நீ அடையாமை போவதில்லை. கர்த்தருக்கு கொடுத்து ஒருவனும் கடனாளியாய் போனதில்லை. நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வானத்தின் பலகடிகளை திறந்து உன்னை ஆசீர்வதித்து இடம் கொள்ளாமல் மட்டும். உபாகமம் 28:12. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் தமக்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எடுங்கிறது எடுத்துக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் மோகன் சொன்னாங்க, வரதட்சணை வாங்குறது வாங்கிட்டு இந்த வாயில சொல்லக்கூடாது. இவர் ஒரு இழிச்சாவாயா, நான் ஒரு இழிச்சாவாயா. நான் ஏன் கல்யாணம் கேட்டா சிரிப்பீங்க. கல்யாணம் யாரும் பொண்ணு கொடுக்கல, நான் போய் தாலி கட்டிட்டேன். மாப்பிள்ளைக்காரன் வீடியோ பார்க்க வேம்புலியம்மன் கோயில போய் தாலியை கட்டிட்டேன். மாப்பிள்ளைக்காரன் ஓடி போயிட்டேன். இல்லாட்டி எனக்கு எங்க வெடிகுண்டு பாஸ்க்கு 60 எவன் பொண்ணு தருவான்? எனக்கு நல்லவன் தருவானா பொண்ணு?
நான் யாரு வெடிகுண்டு பாஸ் இதே மாதிரி கேஸ் நிறைய இருக்கேன் பொண்ணு தருவோம். மாமியார்கிட்ட போய் உட்காந்து 2 கத்தியோட உள்ள போய் உட்காந்துருப்பேன். 2 கத்தியோட உள்ள பாருங்க. என் மாமியார் பார்த்தீங்கன்னா பாவம் வீட்டு வேலைக்கு போகும். இங்கே போங்க 4 பொம்பளை பிள்ளை. வீட்டு வேலை போனால் அந்த சாம்பாரில் கீழே கொட்டை கொடுப்பாங்கல்ல, எங்கள் மாமியார் கொட்டாது. அதை எடுத்து சூடு பண்ணி மருமை போயின்னா ஒரு முட்டையை மட்டும் வாங்கி அவிச்சு ஊசி போன சாம்பார் அவிச்ச முட்டை மாமன் மருமகனுக்கு விருந்து. அல்லேலூயா. ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ கஷ்டங்க. அல்லேலூயா. வீட்டு வேலைக்கு போனாதான் என் மாமியார் வீட்டில் போக. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட வீட்டில் பொண்ணு எடுத்தேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்னா, அதுக்கு முதல்ல கர்த்தர், 2வது என் மனைவி தான். அல்லேலூயா. அவ்வளவு அவ ஒரு நாள் இல்ல, இவர் வேற எங்க மாமியார் அனுப்பி எதுக்குடா என் பிள்ளை யார் பாத்துக்குவா? இவர் எங்க வீட்டுல 6 வேலை கிடக்கு. என் பொண்ணு கிருபா. ஆமா கிருபா தாங்க, கிருபா தான். ஆமாங்க. அவ கால் கொலுச வித்துட்டு தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். என் பிள்ளையோட இறுதி நல்ல ஸ்கூல்ல படிக்க போவா, டாடி 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 இந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை டாடி, டாடி டாடி இந்த பையனுக்கு அப்பா இல்லை டாடி, டாடி டாடி இவங்க அம்மா பாவன் டாடி வேலைக்கு போறாங்க டாடி, வீடு கட்டும் எல்லாத்தையும் வீடு கொடுத்துருவா. எல்லாத்தையும் வீடு கொடுத்து இந்த பொண்ணு கிறிஸ்துமஸ் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இந்த பிள்ளைக்கு வாடகை கொடுங்க, இவங்களுக்கு ஃபீஸ் கட்டல, இப்படியெல்லாம் என் பிள்ளை எல்லாத்து மேல இறக்கமா இருப்பா. கிருபா. யாருங்க? கிருபா. அவ கால் கொலுச 6 மாசம் கொலுச வித்துட்டு என் காலில் செருப்பு இல்லாம இந்த கையில 10 கிலோ அப்பளம், இந்த கையில 10 கிலோ அப்பளத்தை, காலில் செருப்பு இல்லாம கோயம்பேடு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. தார் ரோடு போடுறாங்க. வர வேண்டிய பஸ் வரமாட்டேங்குது. பஸ் வரும் காத்திருந்த இல்ல. 10 மணிக்கு மேல போனாதான் அந்த கடை சாப்பாடு அப்பளம் கொடுக்கணும், விருகம் பக்கம் நேசத்துல கொடுக்கணும். வண்டி வரல. போற வண்டி எல்லாம் இறங்கி போறான். பஸ் வர ரோடு போறனால நானும் இறங்கி காலை வைக்கிறேன். ஒரு பக்கம் தார் அப்படியே காலில் கொட்டு, அப்படியே ஒட்டுது. அப்படியே 12 மணி வெயில், காலு கொதிக்குது. இந்த காலில் செருப்பு இல்ல. 2 கையில 10 கிலோ அப்பளம், வேர்த்து ஒழுகுது, துடைக்க முடியல. ஒதுங்கி நீ யாரு போற எல்லாம் வண்டி விட்டு இறங்கி போறாங்க. அந்த கோயம்பேடு சிகரில் இருந்து விருகம்பக்கம் போய் சேர்றதுக்கு வண்டி இல்ல, வசதி இல்ல, காலில் செருப்பு இல்ல. 2 கையில 10 கிலோ அப்பளம் மாத்தி மாத்தி காலை அப்படியே மேலே கீழே வச்சு. அப்பதான் எங்க அம்மா ரசிக்கப்பட்டாங்க. சாட்சி நேரம் இல்ல, நானும் கட்சிக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். அப்ப ஆண்டவர் பாடி மேல பார்த்து அழுகிறேன். அண்ணால் ஒரு பேர் வச்ச ஆண்டவருக்கு என்ன பேருங்க? நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மாத்தி மாத்தி காலை வைக்கும்போது கால்ல தாறு ஒட்டுது. 12 மணி வெயில் அப்படியே கொதிக்குது, கால் வர சுடுது. நான் மேல பார்த்து அழுகிறேன். ஏசப்பா, நான் பொறுக்கியா இருக்கும் போது நல்லா இருந்தேனே ஆண்டவரே, உங்ககிட்ட வந்துட்டு செருப்பு கூட வாங்க வழி இல்ல, கால் வேற கொதிக்குதுன்னு சொல்லி நேராச்சும் ஹோட்டலுக்காரன் அப்பளம் வாங்க மாட்டானே, அப்படி காலை மாத்தி மாத்தி வச்சு காலு கொதிக்குதுங்க. அங்க போகும்போது 2 மணி ஆச்சு. விருகம் பக்கம் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விருகம்பக்கத்தில் நடிகர் விஜய் வந்து அங்கே வந்து பெரிய ஷோரூம் கட்டிருக்காரு. சந்திரசேகர் பிளாஸில் பெரிய மால் கட்டிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ராம்பவன் என்ன போடுங்க, ராம்பவன் அவன் சொல்லிட்டு நான் சாப்பாடே முடிஞ்சு போச்சு போயா அப்படின்னா நான் அழுதுகிட்டியோ அப்பெல்லாம் வாங்கிக்கோங்க சார், நான் நடந்து வந்து சார் கேட்கவே இல்லை. அந்த ஹோட்டலுக்கார் வந்து ரெட்டி, ராம ரெட்டி, அவர் கால் சாச்சு ஆண்டிகள் அப்போ வருவார். என்னப்பா நிற்கிறேன் சார், கால்லாம் பாருங்க சார், உங்களுக்கே தெரியும் சார், ரோடு இப்போ நடந்தே வந்தேன் சார், லேட்டு வாங்க மாட்டுறாங்க அப்பளம். தம்பி அப்பளம் வாங்கிக்கோ அப்படின்னு காசை கொடுத்தாங்க. அல்லேலூயா. எந்த ரோட்ல நான் நடந்துகிட்டு அழுதுகிட்டு மேல பார்த்துக்கிட்டு காலில் செருப்பு இல்லாம வந்தனோ 2, 3, 4 டாடா சபாரில அடுத்த வருஷம் அதே ரோட்டுக்கு போகும்போது என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. என் கண்ணீரை காண்கிற தேவன், என் வேதனையை காண்கிற தேவன், என்னுடைய குமரனை கேட்கிற தெய்வம், என் கண்ணீரை கண்ட தெய்வம். நீ சொல்லக்கூடாது, எங்க ஐயாவுக்கு தெரியும். பல சபைகளை கட்டி கொடுக்க இந்த பாவியை கொண்டு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நாள் நான் பஜ்ஜி சாப்பிடுறான். ஒருத்தன் சாப்பிட்டு எத்தனையோ நாள் ஆச்சு, அப்படியே நாக்கு ஊறிச்சு. 3 நாள் சாப்பிட்டேன், 4 நாள் சாப்பிடல. 6 மணிக்கு சூடா பஜ்ஜி, எப்ப 35 வருஷம் முன்னாடி பெரியார் பாதையில அப்படி சொட்டு சாப்பிடலாம். அப்படியே நாக்கு ஊறி அதை போய் புடுங்கி சாப்பிடலாமான்னு நினைச்சேங்க. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எங்க ஐயாவுக்கு தெரியும். எங்க உமாசங்கர் கலெக்டர் உமாசங்கரை வர வச்சு ஊருக்கே பிரியாணி கொடுக்கும்படி கர்த்தர் இந்த பாவியை கொண்டு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதெல்லாம் பெருமைக்கா சொல்லலைங்க, இதெல்லாம் இந்த பூமியில நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை படிக்க பாப்பா. யாராச்சும் சொல்றாங்க? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. சீக்கிரம் முடிக்க போறேன். மெசேஜுக்கு போல நீங்க அவ்வளவுதான். மெசேஜ் எடுத்தா அப்புறம் ஈவினிங் பிரேயர் ஆயிரும். நம்ம எங்க பாஸ்டர்மா வேற எங்களை பார்த்து முறைக்கிறாங்க, சீக்கிரம் முடிய அப்பளக்கரையா அப்படிங்கிறீங்க. கத்த நல்லவர். அல்லேலூயா. சீக்கிரம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. இன்னொருத்தவங்க எடுத்து வச்சுக்கோங்க.
பிரமாணத்தின்படியே என்னங்க 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 சமநிலை பிரமாணத்தின்படியே சமநிலை பிரமாணம். ஆனா இது எனக்கு, அதாவது நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, எனக்காக என்று உனக்காக என்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. உண்மைதாங்க, கடவுளுடைய வார்த்தைதெல்லாம் நமக்கு உனக்கு ஆண்டவர் ஏன் கொடுக்குறாங்க? சமநிலை. படிங்க 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 படிங்க, சீக்கிரம் படிங்க. பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் யாருடைய செல்வம்? அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அவருடைய கை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. என்னுடைய பணம், ஐயா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி என் அன்பு ஜனமே, என் பணம் பக்கத்து வீட்டு கஷ்டப்படுறவனுக்கு உதவதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறானா? சமநிலை பிரமாணம். பூட்டி பூட்டி வைக்காத, வீட்டுக்குள்ள பூட்டி பூட்டி வைக்காத. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். வீடு கட்டக்கூடிய, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, திக்கற்றவங்களுக்கு இன்னைக்கு பார்க்கிற விஞ்ஞானம், ஓ சந்திரனுக்கு போயிட்டாங்கய்யா, ஓ நிலாவுக்கு போயிட்டாங்கன்னு இன்னைக்கு சந்திரனையும் நிலாவையும் நீ விண்வெளியில பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு ஐயா அண்ணே தம்பி அக்கா, ஐயா நீ விண்வெளியில பார்க்காத. பக்கத்து வீட்டுல இருமை கிட்டி சுகருக்கு மாத்திரை வாங்க முடியாம, ரேஷன் கடையில அரிசி வாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த பக்கத்து வீட்டை கொஞ்சம் பாரியா. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 வசனம் படிங்க. ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 இதை எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பொன்னான வார்த்தைகள். என்னங்க? இதெல்லாம் வேதத்தில் உள்ள பொன்னான வார்த்தைகள். 2 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் 8:15 ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. நன்மை செய்யும்படி என்னங்க? நன்மை செய்யும்படி நியாயத்தை தேடுங்கள். நன்மை செய்யும்படி நன்மை செய்யும் படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். நியாயத்தை தேடுங்க. ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு பாருங்க. அல்லேலூயா. நீ ஆபிராமா இருந்தா குழந்தை கிடைக்காது. நீ சாராயா இருந்தா குழந்தை கிடைக்காது. நீ சீமோனா இருந்தா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ கேவாவா மாறினாதான். சவுலா இருந்தா ஆசீர்வாதம் இல்லை. நீ பவுலா மாறினாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு மாற்றம் கிறிஸ்தவ வாழ்க்கையில வேணுங்க. நீ மாற வேணும். யாருக்கு? கல்லான இருதயம், சதையான இருதயம். ஆத்துமா பார் இல்லையா? ஆத்துமா பாரத்துக்காக என்ன பண்ணுங்க? உனக்கு தம்பி சொன்னாங்க, இதுவரைக்கும் எனக்காக. அப்படி அல்ல ஐயா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி. இன்னைக்கு வந்து மிஷினரி எல்லாம் பார்த்தனா அழுது புலம்ப வேண்டும். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு தாயார் யாருங்க? அன்னை தெரேசா. அன்னை கையேந்தினாங்க பாம்பேல போய். வெள்ளக்கார பொம்பளை எங்க இருந்த ஒரு சாமியை கொண்டு வந்துகிட்டு எல்லாம் ஏமாத்துக்கிட்டு துப்பி சளியை துப்புறாங்க கையில. நானா இருந்தா எங்க ஊரு மாசல்ல, எங்க ஊருக்கு 4 கேள்வி நறுக்கா கேட்டு வந்திருக்கேன். 4 கேள்வியா நறுக்கா 4 பேர் என்னை பார்த்தாலே பயப்படணும். அப்படி கேட்டு இல்ல பயம் கொடுத்துருவேன். மாமனை இருந்தா அந்த ஆளை இட்டு வந்து உதைக்கிற வந்துருக்கு. இந்த அம்மா வாங்கிச்சான். எனக்கு கொடுத்தீங்க, வாங்கிட்ட ஐயா. என் பிள்ளைங்க பட்னியா கிடக்கு. உங்களுக்கு என்ன இந்த கட்டி கேட்டாங்களா? முத பில்டிங் அந்த மனுஷன் கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. 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 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். எல்லாம் எழும்புங்க 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 எழும்புங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. சொல்லுங்க. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. முடிக்க போறேன், கவலைப்படாதீங்க. முடிக்க போறேன். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீது நகரத்துக்குள்ள வந்துச்சு. அப்ப தாவீது என்ன பண்ணாருங்க?
அது வந்தா என்ன வராட்டா என்னங்கிறீங்களா? என் வீட்டுல இருக்க பிரச்சனையே பெருசுங்க. அல்லேலூயா. வரும்போது தன்னை மறந்தவர் என்ன பண்ணாரு? சரி. இந்த உடன்படிக்கை பெட்டில என்னங்க இருந்துச்சு? பாஸ்டர் அம்மா தான் சொல்றாங்க, குட்டி பாஸ் சொல்றாரு, ரைட். அதாவது ஆரோனின் துரித்த கோல், ஆண்டவருடைய 10 கட்டளைகள், மன்னா. என்னங்க மன்னா? எத்தனை நாளுங்க தாங்கும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஏன் சொன்னாங்க ஒரு நாள் 24 மணி